உணவு கட்டுப்பாட்டுக்கும் நம்ம விடுமுறை விடணும் அவ்வப்போது. நம்ம இப்போ ஒரு ஆடு மாடுங்கிறது காலம் முழுக்க அது ஒரே உணவு தான் உட்கொடுது. சிங்கம் புல்லை திங்க போகிறதில்ல என்றைக்குமே. அப்போ அவங்க அவங்களுடைய கட்டுப்பாடு பார்த்திங்களா ரொம்ப உறுதியாக இருக்குது. ஒரு மாடு என்றைக்கும் மாமிசம் சாப்பிட போகிறதில்ல. பல லட்சம் வருஷங்களாக அது ஒரே மாதிரியான உணவை அதால் சாப்பிட முடியும். அந்த அளவுக்கு அதுக்கு கட்டுப்பாடு, வைராக்கியம். ஒரு சிங்கத்துக்கோ புலிக்கோ அவ்வளோ வைராக்கியம். என்றைக்கும் அது புல்லை திங்காது. அப்போ மனிதர்கள் அப்படிப்பட்டவர்கள் அல்ல, அந்த அளவுக்கு கட்டுப்பாடானவர்கள். அவங்க ஏன்னா நோயாளிகள், மனம்ங்கிற நோயால் மனிதர்கள் பாதிக்கப்பட்டதுனால அவங்களால கட்டுப்பாடாக வாழ முடியல. ஒரு இயற்கைக்கு கட்டுப்பட்டு வாழ முடியல. மனிதர்கள் குரங்குகள் தான், இப்போவும் குரங்குகள் தான். மனம் எனும் நோய் ஏற்படுவதற்கு முன்பு மனிதர்கள் விலங்குகளாக இருந்தார்கள். இப்பொழுது மனம் எனும் நோய் அவர்களதின் உருவத்தை மாற்றி இப்பொழுது மனித தோற்றத்திற்கு வந்து விட்டார்கள். விலங்குகளாக இருக்கும்போது கண்டிப்பாக மாமிசம் சாப்பிட்ருக்க மாட்டாங்க, மீன் சாப்பிட்ருக்க மாட்டாங்க. குரங்குகள் மாமிசம் சாப்பிட்ருக்க மாட்டாங்க, வேட்டையாடி மாமிசத்தெல்லாம் சாப்பிட்ருக்க மாட்டாங்க, மீன் சாப்பிட்ருக்க மாட்டாங்க, பால் கறந்து குடிச்சிருக்க மாட்டாங்க. தாய்ப்பால் மட்டும் குடிச்சிருப்பாங்க, அப்புறம் பாலை கறந்து குடிச்சிருக்க மாட்டாங்க, தேனை எடுத்து நக்கியிருக்க மாட்டாங்க. அப்போது மனிதராக மாறினதுக்கப்புறம் தான் அவங்களால எதை சாப்பிட்ணும் எதை சாப்பிடக்கூடாதுங்கிறது தெரியல. மாமிசம் சாப்பிட ஆரம்பித்தாங்க. மனிதராக மாறினதுக்கப்புறம் மாமிசம் சாப்பிட்றாங்க, மீன் சாப்பிட்றாங்க, முட்டை சாப்பிட்றாங்க. நம்மெல்லாம் மனம் எனும் நோய் ஏற்படுவதற்கு முன்பு விலங்குகளாக இருந்த இந்த குரங்குகள் கண்டிப்பாக முட்டை சாப்பிட்ருக்க மாட்டாங்க. அப்போ இந்த நோய் வந்ததுக்கப்புறம் தான் குழம்பிட்டாங்க. அவங்களால ஒரு கண்ட்ரோலாகவே இருக்க முடியல. மனிதர்களுடைய பிரச்சனை என்னென்னா அவங்களால கட்டுப்பாடாக இருக்க முடியல. கட்டுப்படுத்துவதற்கு பிறருடைய உதவி தேவைப்படுகிறது. இப்போ ஒரு ஆடு மாட்டுக்கு தன்னைத்தானே கட்டுப்படுத்திக்கிறதுக்கு ஒன்றும் பிறருடைய உதவி தேவையில்லை. ஆனால் மனிதர்களுக்கு பிறருடைய உதவி தேவை, ஒரு அச்சம் தேவை, அச்சுறுத்தல் தேவை. இன்றைக்கி ஏன்னா இப்போ மனிதர்கள் பார்த்திங்கன்னா இந்த பாலியல் வன்முறை, அந்த அளவுக்கு ஒரு ஆசைகளுக்கு அடிமையாகிறது, பிடிவாதம், தான் நினச்சது நடத்தணும், இப்படி பலவிதமான பிரச்சனைகள் இந்த மனம்ங்கிற நோயால் தான் அது ஏற்படுது. மனம்ங்கிற நோயால் ஏற்படுது. கண்ட உணவுகளையும் சாப்பிட்றதுனால அதுவும் ஒரு காரணம். கண்ட உணவுகளையும் சாப்பிட்றதுக்கு என்ன காரணம்? அவங்க கட்டுப்பாடாக இல்லை, அதனால தான் கண்ட உணவும் சாப்பிட்றாங்க. அந்த மாதிரி கண்ட உணவெல்லாம் சாப்பிடும்போது அந்த உணவுகள் மனிதர்களுக்குள் ஒரு பாதிப்பை ஏற்படுத்துது, கட்டுப்பாடு இல்லாத ஒரு நிலையை உருவாக்குது. மனிதர்களால் கட்டுப்பாடாகவே இருக்க முடியல, எந்த விஷயத்துலையுமே சரி. ஒரு உறவுலேயும் சரி, அந்த பிடிவாதம், ஆசை, ரொம்ப பாசம் வச்சுட்டா அவ்வளோதான், பற்று, விசுவாசம், இப்படி எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா பிற உயிரினங்கள் தோற்றுரும். ஆசையிலையும் மனிதர்களைப் போல் ஆசைப்பட முடியாது, பாசத்துலேயும் சரி, பிடிவாதத்துலேயும் சரி, மனசில் பழி உணர்ச்சி, எதையும் மறக்காமல் இருக்கிறது, இந்த மாதிரி பலவித பிரச்சனைகள் இந்த மனம் எனும் நோயால் மனிதர்களுக்கு ஏற்பட்டுச்சு. அப்படி இருக்கும்போது நாம் உணவு கட்டுப்பாட்டில் பிற உயிரினங்களைப் போல் நம்ம எப்போதும் ஒரே மாதிரி இருக்க முடியாது. பிற உயிரினங்கள் எப்படி, மாடு லட்சம் வருஷம் ஆனாலும் இன்னும் புல்லை தான் திங்கும். இதுக்கு முன்னாடி பல லட்சம் வருஷமாக அது புல்லை தான் தின்னுட்டு வந்தது, மாமிசத்தை சாப்பிட போகிறதில்ல மாடுகள். அதுபோல் இன்னும் பல லட்சம் வருஷம் ஆனாலும் அவைகள் ஒரு நாள் மாமிசத்தை சாப்பிட போகிறதில்ல. அதுபோல் சிங்கமும் இன்னும் பல லட்சம் வருஷம் ஆனாலும் அது மாமிசத்தை தான் சாப்பிடும், புல்லை திங்க போகிறதில்ல. ஆனால் மனிதர்களால் அந்த மாதிரி இருக்க முடியாது. அப்படிப்பட்ட உறுதி என்பது மனிதர்களுக்கு கிடையாது. மனிதர்கள் பலவீனமானவர்கள், மனம் என்கிற நோயால் பாதிக்கப்பட்டனால அவர்கள் பலவீனமானவர்கள். பிற உயிரினங்கள் ரொம்ப உறுதியானவைகள், கட்டுப்பாட்டில். அதனால தான் திறந்த வெளியில் அவைகளால் வாழ முடியும். இந்த மழை, குளிர் எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு அவைகளால் திறந்த வெளியில் வாழ முடியும். இரவு ஆனாலும் சரி, திறந்த வெளியில் கொசுக்கடியில் எல்லாத்தையும் சகிச்சிக்கும். அந்த அளவுக்கு அவைகளின் மன உறுதி என்பது மனிதர்களால் கற்பனை கூட செய்ய முடியாது. பிற உயிரினங்களின் மன உறுதியை மனிதர்களால் கற்பனை கூட செஞ்சு பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு பிறருடைய உதவி, தனித்து வாழக்கூடிய அந்த தைரியம் பிற உயிரினங்களுக்கு இருக்குது. மனிதர்களால் ஏன் உறவுகள் மனிதர்களுக்கு தேவை? மனிதர்களுக்கு பயம், தனித்து வாழ முடியல, அவங்களால பிறருடைய உதவி இல்லாமல் வாழ முடியல. அதனால தான் உறவு முறை இதெல்லாம் ஏன் ஏற்பட்டது? மனிதர்கள் இந்த உதவிக்கு அடிமையாக இருக்காங்க. தனித்து வாழ முடியாத பிரச்சனைக்கு மனம் என்கிற நோயால் அவங்க பாதிக்கப்பட்டதுனால ஏற்பட்டுச்சு. அவங்களுக்கு உறவுகள் தேவை. இவங்க அண்ணன், தம்பி, அப்பா, அம்மா, எதுக்கு இதெல்லாம் உருவாக்குனாங்க? அவங்களுக்கு உதவி கேட்குறதுக்காக தான். உரிமையோடு உதவி கேட்பதற்கு இயற்கையான ஒரு வழி. அப்படிங்கிறதுனால தான் மனிதர்கள் அந்த அளவுக்கு பிறருடைய உதவி இல்லாமல் அவங்க உதவிங்கிறது என்னது? இன்னொன்று கட்டுப்படுத்துவது. ஒரு கணவனை கட்டுப்படுத்துவதற்கு மனைவி என்கிற ஒரு பெண்ணின் உதவி தேவை. அந்த மனைவி என்கிற பெண் தனது கணவனை கட்டுப்படுத்தும் போது அவளும் கட்டுப்பாடு உடையவளாக இருக்கிறாள். அப்போ அந்த மனைவிங்கிறவர் தன்னை கட்டுப்படுத்தி கொள்வதற்கு தனது கணவன் என்கிற ஒரு ஆணின் உதவி அந்த பெண்ணிற்கு தேவை. அவள் ஒரு பெண் எப்படி தன்னை கட்டுப்படுத்திக்கிறார்? தனது கணவனை கட்டுப்படுத்துவதன் மூலம்
தன்னை கட்டுப்படுத்திக் கொள்கிறாள். தனது மகனை கட்டுப்படுத்துவதன் மூலம் தன்னை கட்டுப்படுத்திக் கொள்கிறார். பிறருக்கு வழிகாட்டியாக ஒரு பெண் நடந்து கொள்கிறாள். இப்படி ஒரு ஆணுக்கு வந்து தன்னை கட்டுப்படுத்திக்கிறதுக்கு ஒரு மனைவி தேவை, அம்மா தேவை, அப்பா தேவை, அண்ணன் தேவை, இந்த மனிதர்கள் எல்லாமே தேவை. ஒழுங்காக நடந்துக்கோ, என்ன நீ தப்பு பண்ணுற, என்ன நீ திருடுற, இப்படி மனிதர்களுக்குன்னு வந்து எது பண்ணக்கூடாது, எது பண்ணணும், அதையெல்லாம் கட்டுப்படுத்துவதற்கு பிறரை பற்றிய பயம் தேவை, பிறரை பற்றிய அச்சம் தேவை. அதனால தான் நம்ம வந்து அந்த ஆள் இல்லைன்னா மனிதர்கள் அவ்வளோதான், கட்டுப்பாடு இல்லாமல் போய் அழிந்தே போய் விடுவார்கள். இந்த மாதிரி உறவுகள் இல்லை அப்படி. ஏன்னா மனம் என்கிற நோயால் பாதிக்கப்பட்ட இந்த மனிதர்கள் கேட்குறக்கு ஆள் இல்லைன்னா என்ன வேணாலும் பண்ணுவாங்க. பாலியல் வன்முறைகள், அப்புறம் அடிதடி சண்டைகள், இப்படி அடிதடி சண்டை, பாலியல் வன்முறை. அப்போது பாலியல் வன்முறை வரும்போது அங்கேயும் சண்டைகள் வரும். அப்போ மனிதனை அடித்தே சண்டை போட்டே செத்து போயிடுவாங்க. அதனால தான் மனிதர்களை கட்டுப்பாடாக வாழ வைக்கணும். இது தப்பு, இது சரி, இது பாவம், இது வந்து இது குற்றம், இதெல்லாம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் பண்ணால் அவ்வளோதான் உனக்கு அப்படின்னு சொல்வதற்கு, வழிகாட்டுவதற்கு உறவுகள் தேவை. ஒருத்தரை கட்டுப்படுத்துறதுக்கு, உரிமையோடு கட்டுப்படுத்துவதற்கு எனக்கு உறவுகள் தேவை அப்படின்னு சொல்லி மனிதர்கள் வந்து இந்த உறவுகளோட குடும்பமாக, கூட்டு குடும்பமாக ஏன் வாழ்கிறாங்கன்னா மனிதர்கள் கட்டுப்பாடோடு வாழ்வதற்காக தான். அதனால் மனிதர்களால் கட்டுப்பாடாக வாழ்கிறது தான் இங்கே மிகப்பெரிய பிரச்சனை. காரணம் மனம் என்கிற நோயால் பாதிக்கப்பட்டவங்க. நோயாளிகள் எப்போவுமே அவங்க வந்து ரொம்ப பலவீனமாக தான் இருப்பாங்க. அப்போ மனம்ங்கிற நோயால் பாதிக்கப்பட்ட இந்த மனிதர்கள் பலவீனமாக தான் இருப்பாங்க. அதனால் மனிதர்களால் உணவு கட்டுப்பாட்டை பிற உயிரினங்களைப் போல் கடைபிடிக்க முடியாது. பிற உயிரினங்களும் உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்குது. மாடு இன்னும் பல லட்சம் வருஷமானாலும் புல்லை தான் திங்கும், அது மாமிசத்தை சாப்பிட போகிறதில்ல. அதுபோல் சிங்கம், புலிகளும் இன்னும் பல லட்சம் வருஷம் ஆனாலும் அது மாமிசத்தை தான் சாப்பிடும், புல்லை திங்க போகிறதில்ல. ஆனால் அதுபோல் ஒரு உறுதியான நிலைப்பாட்டை மனிதர்களால் கடைபிடிக்க முடியாது. மனிதர்களால் எப்போதும் ஒரே மாதிரியான உணவை அவங்க எப்போவுமே அந்த அலைபாயும் ஒரு கட்டுப்பாடற்ற நிலை, ஒரு உறுதியாக இருக்க முடியாத நிலைமை, இது மனிதர்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். அதனால் மனிதர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல மனிதர்கள் என்ன உணவு சாப்பிடணும். மாடு புல்லை தானே திங்கணும், மாமிசத்தை சிங்கம், புலிகள்லாம் சாப்பிடும். அதுபோல் மனிதர்கள் என்ன சாப்பிடுவாங்க அதை முதல்ல நாம் தெரிஞ்சுக்கணும். மனிதர்கள் என்ன சாப்பிடுவாங்கன்னா காய்கறிகள், கீரைகள், கிழங்குகள், பயிர் வகைகள், பருப்புகள், கடலைகள், காளான், இலைத்தலைகள், இதுதான் வந்து மனிதர்கள் சாப்பிடக்கூடிய இயற்கை அனுமதித்த உணவு. மாடு புல்லை தின்பது போல், மாமிசத்தை சிங்கம், புலிகள் தின்பதைப் போல் மனிதர்கள் இதைத்தான் சாப்பிட வேண்டும். இது இயற்கை விதிமுறை. நம்மளாம் தாவர உண்ணிகள், உணவை அரைத்து விழுங்குகிற திறன் கொண்ட தாவர உண்ணிகள். தாவர உண்ணிகளுக்கு தான் உணவை அரைச்சி விழுங்கக்கூடிய திறன் உண்டு. பக்கவாட்டில் தாடைகள் தாவர உண்ணிகளுக்கு மட்டும்தான் அசையும். இந்த குதிரை, கழுதை, ஆடு, மாடு இவைகளுக்குத்தான் தாடைகள் பக்கவாட்டில் அசையும், உணவை அரைத்து விழுங்கக்கூடியவைகள். மாமிச உண்ணிகளுக்கு பக்கவாட்டில் அசையாது, உணவை அரைத்து அவைகளால் மாமிசத்தை அரைக்க முடியாது. அதனால் அவைகளின் தாடைகள் பக்கவாட்டில் அசையாது. உணவை அரைப்பதற்கு ஏற்றாற்போன்று பக்கவாட்டில் அசைய வேண்டிய அவசியம் மாமிச உண்ணிகளுக்கு தேவையில்லை. அதனால் அப்போ நம்ம வந்து தாவர உண்ணிகள் என்பது நமக்கு தெளிவாக தெரிந்துவிட்டது. நாம் தாவர உண்ணிகள் என்பதற்கு மேலும் உதாரணமாக நம்ம வந்து மாமிசத்தை பச்சையாக சாப்பிட மாட்டோம், அருவருப்பாக தான் நினைப்போம். சாப்பிடவும் முடியாது. மாமிசத்தை வந்து விழுங்கவும் முடியாது. நம்ம விழுங்காமல் எதையுமே சாப்பிட மாட்டோம். அதாவது விழுங்கி அரைக்காமல் எதையுமே சாப்பிட மாட்டோம். மாமிசத்தை அரைக்க முடியாது, அருவருப்பாக இருக்கும். ஒரு மீனை அதை வேக வைக்கணும், நெருப்பில் சுடுறது, இதெல்லாம் வந்து வேறு எந்த உயிரினமும் பண்ணாது, மனிதர்கள் மட்டும்தான் பண்ணுவாங்க. நெருப்பில் சுட்டு சாப்பிட்றது, வேக வச்சு சாப்பிட்றது, இதெல்லாம் வந்து பச்சையாக சாப்பிட முடியாது. பச்சையாக பழங்களை சாப்பிட்லாம், காய்கறிகளை சாப்பிட்லாம், இலைகளை சாப்பிட்லாம். ஆனால் மாமிசத்தை பெரும்பாலான மக்களால் பச்சையாக சாப்பிட முடியாது. ஒரு சில மக்கள், நாட்டு மக்கள் பச்சையாக சாப்பிட்லாம். அதுக்காக அதை எல்லாத்துக்கும் பொதுவானதாக மாற்ற முடியாது. பெரும்பான்மையான மக்களுடைய விருப்பத்தை தான் வச்சு நாம் மனித இயல்பு என்ன என்பதை தீர்மானிக்க முடியும். அதனால் வந்து அந்த வகையில் மனிதர்கள் வந்து தாவர உண்ணிகள் என்பதில் எந்த மாற்றம் கிடையாது. அப்போ மனிதர்கள் சாப்பிடுவதற்கு இயற்கை அனுமதித்த உணவு எது? கண்டிப்பாக பால் கிடையாது, தேன் கிடையாது. ஏன்னா தேன் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா பாதுகாப்பு உபகரணங்கள் இன்றைய காலகட்டத்துக்கு நமக்கு இருக்குது. ஆதி காலங்களில் ஆடையே இல்லாத ஆதி காலங்களில் கண்டிப்பாக தேன் சாப்பிட்ருக்க மாட்டாங்க. தேன் சாப்பிட்ருந்தால் தேனீக்களிடம் கொட்டுப்பட்டே செத்து போயிருப்பார்கள் மனிதர்கள். இன்றைக்கி பாதுகாப்பு கவசம் இருக்கிறதுனால நீங்கள் தேனை எடுத்து சாப்பிட்றீங்க, நக்கி சாப்பிட்றீங்க. அதனால் தேன் மனித உணவு கிடையாது, தேனீக்களுக்கான உணவு. தேனீக்களிடம் கூட நாம் நேர்மையாக இருக்க வேண்டும். அவைகள் நமக்கு நன்மை தான் செய்கிறது மகரந்த சேர்க்கை மூலமாக. அதனால் பாலுங்கிறது வந்து நம்ம விலங்குகளாக, குரங்குகளாக மனமனும் நோய் ஏற்படுவதற்கு முன்பு காடுகளில் வாழும்போது நம்ம வந்து பால் கறந்து குடிச்சிருப்போமா? குடிச்சிருக்க மாட்டோம். மனிதர்களாக வாழ்ந்த மாறின பிறகு நம்ம பாலை கறந்து குடிக்கிறோம். அது குழந்தை பருவத்தில் தாய்ப்பால் மட்டும்தான் குடிக்க வேண்டும். பாலும் நமது உணவு கிடையாது. அப்போ முட்டைங்கிறது அதுவும் ஒரு மாமிசம்தான், கரு மாமிசம். அப்போ பாலுங்கிறது திரவ மாமிசம். நம்ம மாமிச உண்ணிகள் கிடையாது, நம்ம வந்து தாவர உண்ணிகள் தான். அப்போ அதெல்லாம் நம்ம சாப்பிடக்கூடாது.
அப்போ மனிதர்கள் காய்கறிகள், பழங்கள், கீரைகள், கிழங்குகள், பயிர் வகைகள், பருப்புகள், கடலைகள், காளான், இலைத்தலைகள் இதுதான் சாப்பிடணும். இதுதான் மனித உணவு. இதுதான் தாவர உண்ணிகள் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் மனித உணவு அப்படின்னா, இதை மனிதர்களால் உறுதியாக கடைபிடிக்க முடியுமா? இந்த உணவை மட்டுமே சாப்பிட வேண்டும் என்பது மனிதர்களால் உறுதியாக கடைபிடிக்க முடியுமா என்றால் மனிதர்களால் அது முடியாது. ஏனென்றால் மனிதர்கள் பலவீனமானவர்கள், மனிதர்கள் மனமெனும் நோயால் பாதிக்கப்பட்டவர்கள், மனிதர்கள் குழப்பவாதிகள் அல்லது பலவீனமானவர்கள். அவர்களால் ஒரு நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்க முடியாது. அப்படி இருக்கும்போது அப்போது அதுக்காக நம்ம இந்த உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்காமலும் இருக்கக்கூடாது. ஏன்னா மனிதர்கள் நோய் ஏற்கனவே மனம்ங்கிற நோயால் பாதிக்கப்பட்டவங்க. கண்ட உணவையும் சாப்பிட்டாக்கா மனிதர்களுக்கு இன்னும் பல நோய்கள் வரும். மாமிசத்தை சாப்பிட்டா அது மாதிரி பல நோய்கள் வரும், தொற்று நோய்கள்லாம் வரும். வெளிநாட்டில் சில சைனாக்காரங்களாம் பச்சையெல்லாம் மாமிசத்தை சாப்பிட்டுட்ருக்காங்க, பச்சையாக மீனை கடித்து சாப்பிட்டுட்ருக்காங்க. இதெல்லாம் தொற்று நோய் ஏற்படுவதற்கு வழிவகுக்கும். அதில் நிறைய நம்ம சுத்தமாக சாப்பிடணும், ரொம்ப சுத்தமாக இருக்கணும். நம்மளும் குளிக்கணும், 2 வாட்டி குளிக்கணும், பல்லு துலக்கணும், அப்புறம் வீட்டை சுத்தமாக வச்சுருக்கணும். ஏன் தெரியுமா? நம்மளாம் நோயாளிகள் ஈஸியாக நோய் தாக்கும் மனிதர்களை. அப்படி இருக்கும்போது இந்த மீன் இதெல்லாம் பச்சையாக சாப்பிட்றது இன்றைய உலகத்துக்கு மருத்துவ வசதி நிறைந்த இன்றைய உலகத்தில் அது வேண்டுமானால் சாத்தியமாக இருக்கலாம். ஆனால் மருத்துவ வசதி எதுவும் இல்லாத ஒரு இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் நீ மாமிசத்தை பச்சையாக சாப்பிடுவது, மீனை பச்சையாக சாப்பிடுவது, இதெல்லாம் உனக்கு தொற்று நோய் ஏற்பட்டுச்சுன்னா அவ்வளோதான். ஏன்னா ஏற்கனவே நீ மனம் நோயால் பாதிக்கப்பட்டவன். நீ ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும், சுத்தமாக இருக்கணும், வீட்டை சுத்தமாக வச்சுக்கணும். அந்த மாதிரி வீட்டையும் உடம்பையும் சரி, பல்லையும் சரி, வாயையும் சரி ரொம்ப சுத்தமாக வச்சுருக்கணும். அந்த வகையில் மாமிசத்தை பச்சையாக சாப்பிட்றதுலாம் ரொம்ப ஆபத்தானது. எதிர்காலத்தில் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அது உனக்கு நிறைய ஆபத்தை தரும். அதனால் அதையெல்லாம் முன்மாதிரியாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதனால் மனிதர்கள் உணவு கட்டுப்பாடு, இயற்கை அனுமதித்த உணவுகள்னு ஒரு உணவு இருக்குது. இதைத்தான் மனிதர்கள் சாப்பிடணும். அதை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், நான் கண்டுபிடிச்சிருக்கேன். இதைத்தான் சாப்பிடணும்னு நான் சொன்னேன்ல. மனிதர்கள் எதை சாப்பிட வேண்டும் என்று நான் சொன்னேன் அல்லவா? அதைத்தான் சாப்பிட வேண்டும். அதை நான் மனிதர்களின் உணவை கண்டுபிடித்திருக்கிறேன். காய்கறிகள், பருப்புகள், கீரைகள், கிழங்குகள், பயிர்கள், பருப்புகள், பழங்கள், இலைத்தலைகள், காளான்கள் இதுதான் மனிதர்கள் உண்ண வேண்டிய. உப்பெல்லாம் சேர்க்கக்கூடாது. உப்புலாம் நோய்களுக்கான போதைப் பொருள். அது நம்மை அடிமைப்படுத்துகிற ஒரு கெமிக்கல். அந்த மாதிரி உப்பெல்லாம் தவிர்த்து விட்டு இந்த மாதிரி உணவை நம்ம நான் என்ன உணவு சாப்பிடணும்னு சொன்னோன்னா அதை பச்சையாவோ வேக வச்சு சாப்பிடணும். சரி, இந்த உணவுக்கு இதுதான் மனித உணவு, இதைத்தான் மனிதர்கள் இனிமே வரும் காலங்களில் சாப்பிட்டால் மட்டும்தான் அவர்கள் நோய்களிலிருந்து தப்பிக்க முடியும். அப்படி என்றால் மனிதர்கள் அந்த உணவை அவர்களால் உறுதியாக கடைபிடிக்க முடியுமா? உறுதியாக அந்த உணவை சாப்பிடுவதில் அவர்களால் உறுதியாக இருக்க முடியுமா என்றால் முடியாது. ஏனென்றால் மனிதர்கள் பலவீனமானவர்கள். மாடுகளைப் போல, ஆடுகளைப் போல உறுதியான உயிரினம் கிடையாது, பலவீனமானவர்கள். அப்படி இருக்கும்போது அப்போ மனிதர்கள் என்ன பண்ணுவாங்கனாக்கா உணவு கட்டுப்பாடை கடைபிடிச்சு ஆகணும். அதே நேரத்தில் அவர்களால் உறுதியாகவும் இருக்க முடியாது. அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஒரு 10 நாளைக்கு உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்கணும். 10 நாளைக்கு மனிதர்கள் என்ன உணவு சாப்பிட வேண்டுமோ அந்த உணவுகளை மட்டுமே சாப்பிட வேண்டும். அப்புறமா ஒரு 2 நாட்கள் அல்லது 3 நாட்களுக்கு உணவு கட்டுப்பாட்டுக்கு விடுமுறை. 3 நாள் நீ என்ன வேணாலும் சாப்பிடு. 3 நாள்களுக்கு உனக்கு விடுமுறை. 10 நாள் உணவு கட்டுப்பாடு. மனிதர்கள் என்ன உணவு சாப்பிட வேண்டுமோ அதை மட்டும்தான் சாப்பிட வேண்டும். அரிசி, கேழ்வரகு, கோதுமை இதெல்லாம் மனிதர்களின் உணவு கிடையாது. இதெல்லாம் சரியான போதை உணவு. இதனால தான் நோயே ஏற்படுது. நோய் வந்தவுடன் ஏன் அதை சாப்பிடக்கூடாது என்கிறார்கள். அரிசி எடுத்துக்காதீங்கன்றாங்க. ஏன்னா அது நோய்களை அதிகப்படுத்தும், மனிதர்களை அடிமைப்படுத்தும், வன்மையான உணர்ச்சிகளை உருவாக்கும். ஏனென்றால் அது பயங்கர சக்தியை கொடுக்கும் உடம்புக்கு. மனிதர்களை தன்னை மிகையாக நினைத்துக் கொள்வார்கள். தங்களை ஒரு எளியவர்களாக நினைக்காமல் தங்களை பேராசைகளை தூண்டக்கூடியது. காரணம், அது மிகப்பெரிய வலிமையை, அளவுக்கு அதிகமான வலிமையை தரக்கூடியது அரிசி, கேழ்வரகு, கோதுமை. அதனால் அளவுக்கு அதிகமான வலிமை, அளவுக்கு அதிகமான ஆசைகளுக்கு, பெரிய ஆசைகளை தூண்டுவதற்கு காரணமாக இருக்குது. அதனால் அரிசி, கேழ்வரகு, கோதுமையும் சாப்பிடக்கூடாது. அப்போ நம்ம 10 நாளைக்கு நாம் மனிதர்களாக எதை சாப்பிட வேண்டுமோ அதை மட்டும்தான் சாப்பிட வேண்டும். மனிதர்களுக்கான உணவுகள் என்று நான் எது சொன்னேன், மனிதர்களின் உணவு என்று நான் உங்களிடம் சொன்னேன் அல்லவா, அந்த உணவுகளை நீங்கள் 10 நாட்களுக்கு சாப்பிட வேண்டும். அதன் பிறகு 3 நாட்களுக்கு விடுமுறை விட்டுவிட வேண்டும். ஏன் ஒரு நாள் விட்டால் போதாதா என்றால், ஒரு நாள் நம்ம அதாவது இந்த உலகத்தில் கூட நீங்கள் உணவு கட்டுப்பாட்டை கூட 10 நாள் நீங்கள் காய்கறிகள், கீரைகள், கிழங்குகள், பழங்கள், பயிர் வகைகள், பருப்புகள், கடலைகள், காளான் என்று 10 நாட்களுக்கு இந்த உலகத்தில் நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. தற்போதுள்ள உலகம் என்பது இந்த உப்பு சார்ந்த உணவுகளுக்கு அடிமையாகி அதன் அடிப்படையில் உருவானது தான் அந்த இயந்திர அறிவியல் வரும். அதனால் இந்த உலகத்தில் மட்டும் நீங்கள் உப்பு எடுத்துக்கோங்க. எதிர்காலத்தில் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை வருது, அங்கே உங்களுக்கு உப்பு எடுத்துக்கணுனாலும் உங்களுக்கு கிடைக்கவும் செய்யாது. இந்த போக்குவரத்து வாகனங்கள் எல்லாமே இந்த உலகம் செயலிழந்துடும், பணம்ங்கிற வியாபாரம் எல்லாமே செயலிழந்துடும். அப்போ உங்களுக்கு உப்பு கிடைக்காது. அப்போ எதிர்காலத்தில் நீங்கள் நினச்சாலும் உப்பு சாப்பிட முடியாது, சாப்பிட வேண்டிய அவசியமும் இல்லை. இப்போ இந்த உலகத்தில் நீங்கள் உப்பு சாப்பிடுங்க. அப்போ தான் இந்த உலகத்தில் பொருந்தி வாழ முடியும்.
அப்போ ஒரு 10 நாளைக்கு நீங்கள் காய்கறி பொரியல், கீரைகள், கிழங்குகள், பழங்கள், பயிர் வகைகள், பருப்புகள், கடலைகள், காளான், இந்த மாதிரி இலைத்தழைகள், இந்த உணவுகளை மட்டுமே ஒரு 10 நாளைக்கு சாப்பிடணும். இதில் வந்து நீங்கள் உப்பு சேர்த்துக்கலாம். எங்கே உப்பு சேர்க்கணுமோ சேர்த்துக்கோங்க. ஆனால் அந்த வெள்ளைச்சீனி, சர்க்கரை, நாட்டு சர்க்கரை இதெல்லாம் சேர்த்துக்காதீங்க. இதெல்லாம் அடிமைப்படுத்தக்கூடியது. அடிமைப்படுத்துகிற உணவுகள் எதுவுமே இந்த 10 நாட்களுக்கு இருக்கக்கூடாது. 10 நாட்களுக்கு அப்புறம் ஒரு 3 நாட்கள் உங்கள் உணவு கட்டுப்பாட்டுக்கு விடுமுறை விட வேண்டும். ஏன்னா 10 நாள் உங்களுக்கு வந்து நீங்கள் சோறு சாப்பிடல, மாமிசம் சாப்பிடல, மீன் சாப்பிடல, முட்டை சாப்பிடல, தயிர் சாப்பிடல, அப்படிங்கும்போது அரிசி, கேழ்வரகு, கோதுமை எதுவுமே சாப்பிடல அப்படிங்கும்போது உங்களுக்கு பயங்கர மன அழுத்தமாக இருக்கும். ஒரு 10 நாளைக்கு உணவு கட்டுப்பாடு என்பது உங்களுக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்தும். அந்த மன அழுத்தம் தான் உங்களுக்கு வாழ்வதற்கு உதவியாக இருக்கும். அழுத்தம் தேவை. வாழ்வதற்கு நமக்கு அழுத்தம் தேவை. அந்த அழுத்தம் எப்படி? சரியான விஷயத்தை கடைபிடிக்கும் போது, இப்போ நான் சொன்ன உணவு இருக்குல்ல, மனிதர்களின் உணவு, அதை சாப்பிடுவது என்பது கடினமான விஷயம். அதை சாப்பிடும்போது மன அழுத்தம் ஏற்படும். அந்த இதில் உறுதியாக இருக்கணும். அந்த உறுதியாக இருக்க உங்களுக்கு மன அழுத்தம் அதிகமாக இருக்கும். அந்த அழுத்தம் தான் நம்ம வாழ்வதற்கு உதவி செய்யும். எப்படி ஒரு டயரில் காற்றடிச்சா அதில் ப்ரெஷர் இருந்தால் தானே அந்த டயரை வச்சு வண்டி ஓடும். அந்த ப்ரெஷர் இறங்கும்போது என்ன ஆகும்? அந்த வண்டியை ஓட்ட முடியாது. டயரில் காற்றிறங்கி அந்த வீலில் இடிக்க ஆரம்பிச்சிடும். அதுபோல் தான் மனிதர்களுக்கு அழுத்தம் தேவை. அந்த அழுத்தம் அளவுக்கு அதிகமாக போய்விடக்கூடாது, வெடித்து விடும். அந்த அழுத்தம் குறைவாகவும் இருந்தால் அவர்களால் வாழ முடியாது, உழைக்க முடியாது, முன்னேற முடியாது, போராட முடியாது, போட்டி போட முடியாது. போட்டி போடுவதற்கு அழுத்தம் தேவை. ஒரு நெஞ்சு அழுத்தம் தேவை, உடம்புல ஒரு அழுத்தம் தேவை. அந்த அழுத்தத்தை உருவாக்குவதற்கான வழிமுறை தான் இந்த இந்த உணவு கட்டுப்பாடு. நீங்கள் உணவு கட்டுப்பாடு எதுவுமே இல்லைன்னா உங்களுக்கு அழுத்தமே இருக்காது. நீங்கள் பாட்டு சோம்பேறியாக இருப்பீங்க. படுத்து கடந்துட்டு டிவி பார்த்துட்டு இந்த உலகம் உங்கள் நண்பர்கள் போட்டி போடுவாங்க. அப்போ நீங்கள் போட்டி போடாமல், அதை பற்றி கவலைப்படாமல், இந்த உலகமெல்லாம் போட்டி போட்டுட்ருக்கோம். ஆனால் அதை பற்றி கவலைப்படாமல் நீங்கள் பாட்டுக்கு டிவி பார்த்துட்டு இருப்பீங்க. லட்சியம் எதுவுமே இல்லாமல் இருப்பாங்க. பெரும்பான்மையான மனிதர்கள் ஏன் லட்சியம் எதுவுமே இல்லாமல் இருக்காங்க? வெறும் பொழைப்புவாதிகளாக பணத்தை சம்பாதிச்சோமா, சாப்பிட்டோமா, டிவி பார்த்தோமா, படுத்தோமா, தூங்கினோமா, தண்ணி அடிச்சோமா, இந்த மாதிரி ஏன் இருக்காங்கன்னா, அவங்க இந்த உணவுகள் இருக்குல்ல, இந்த சோறு, அரிசி, பூரி, பொங்கல், தோசை, இதெல்லாம் வந்து ஒருவரிடம் ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தாது. நெருக்கடியே இல்லாமல் செய்துவிடும். இது ஒரு போதை உணவுகள். ஒரு போதையில் இருக்கிறவங்க எப்படி ஒரு லட்சியத்தோடு இருக்க முடியும்? லட்சியத்தை எப்படி அடைய முடியும்? லட்சியத்திற்காக எப்படி போராட முடியும்? அதுபோல தான் இந்த உணவுகளும் ஒரு போதை உணவுகள். உணவு போதை. இந்த உப்பெல்லாம் சேர்க்கும்போது அது உங்களை எதெல்லாம் உங்களை அடிமைப்படுத்துகிறதோ அதெல்லாம் உங்களுக்கு போதை. உங்கள் தொழில் தான் உங்கள் லட்சியம் தான் உங்களை அடிமைப்படுத்த வேண்டும். மாறாக இங்கு உங்களை வந்து உணவு அடிமைப்படுத்தும், உங்களுடைய ஆடம்பரமான வீடுகள் அடிமைப்படுத்தும், பலவிதங்கள் அடிமைப்படுத்தும். அதுலேருந்து தப்பிச்சாதான் நீங்கள் உங்கள் தொழில் வந்து லட்சியமாக ஏற்று அது உங்களை அடிமைப்படுத்துகிற மாதிரி வாழ முடியும். உங்கள் தொழில் உங்களை அடிமைப்படுத்த வேண்டும், உங்கள் லட்சியம் உங்களை அடிமைப்படுத்த வேண்டும் என்றால் இந்த உணவு உங்களை அடிமைப்படுத்தலை, அதுலேருந்து நீங்கள் தப்பிக்கணும். அதுக்கு தான் உணவு கட்டுப்பாடு. உணவில் கட்டுப்பாடு இல்லைன்னா உணவு உங்களை அடிமைப்படுத்த ஆரம்பிச்சிடும். உங்கள் தொழில் உங்களை அடிமைப்படுத்தாது, உங்கள் லட்சியம் உங்களை அடிமைப்படுத்தாது. எது உங்களை அடிமைப்படுத்துதோ அதை நோக்கி தான் நீங்கள் யோசிப்பீங்க, அதை பற்றி தான் சிந்திப்பீங்க. அதுதான் உங்கள் லட்சியமாக இருக்கும், அதுதான் உங்களோட நோக்கமாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி கண்ட உணவுகளையும் சாப்பிட்றீங்க, இட்லி, பூரி, பொங்கல், தோசை, பிரியாணி எல்லாம் சாப்பிடும்போது அது உங்களை அடிமைப்படுத்த ஆரம்பிச்சிடும். அதை சாப்பிடுவது தான் வாழ்க்கை என்று ஆகிவிடும். அதை நல்லா சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிட்டு அதை பாட்டுக்கு நல்லா சாப்பிட்டுட்டே இருப்பீங்க. நல்லா சாப்பிட்டுட்டு அதுதான் லட்சியம், அப்பாடா வாழ்வின் பலனை நாம் அடைந்து விட்டோம் என்று அதை சாப்பிட்டு கொண்டே இருப்பீர்கள். அதனால்தான் அது உங்களுடைய லட்சியம் அல்ல. அப்புறம் கடைசியில் என்ன ஆகும்? நோய் வந்துடும். அந்த உணவுகளை சாப்பிட்டு அரிசி, கேழ்வரகு, கோதுமை, உணவு கட்டுப்பாடு எதுவும் இல்லாமல் சாப்பிட்டு டீ, காஃபின்னு குடித்து கடைசியில் நோய் வந்துடும். சீக்கிரமாக இறந்து போய்விடுவீர்கள். சீக்கிரமாக உங்களை சாகடித்து விடும். அதனால்தான் இந்த உணவுகள் ஆபத்தான உணவுகள். அதே நேரத்தில் இது அடிமைப்படுத்தக்கூடியது, அதிக அளவு சுவை நிறைந்தது. அதே நேரத்தில் அதனால் இதை கட்டுப்படுத்தணும். முதல்ல இதன் மீதான ஆசைகளை கட்டுப்படுத்த வேண்டும். 10 நாட்களுக்கு நீங்கள் உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிங்க. ஒரு 3 நாட்களுக்கு உணவு கட்டுப்பாட்டிற்கு விடுதலை. விரும்பிய உணவுகளை 3 நாட்கள் சாப்பிடுங்கள். ஏன்னா மனிதர்கள் பலவீனமானவர்கள். அவர்களால் எப்போதும் ஒரே மாதிரி இருக்க முடியாது. அதனால் நோயால் பாதிக்கப்பட்டவங்க, மனம்ங்கிற நோயால் பாதிக்கப்பட்டவங்க பிற உயிரினங்களைப் போல உறுதியானவர்கள் கிடையாது. அதனால் அதே நேரத்தில் அதற்காக கட்டுப்பாடு என்பது மனிதர்களுக்கு தேவையில்லை என்று நம்ம வந்து ஒதுக்கி வச்சுட்டாக்கா மனித இனமே அழிந்து போய்விடும். மனிதர்களுக்கு கட்டுப்பாடு என்பதும் தேவை. அதே நேரத்தில் மனிதர்களால் உறுதியாக இருக்க முடியாது. அந்த உண்மைக்கும் நம்ம மதிப்பு கொடுக்கணும். நம்ம ஒத்துக்கணும், நம்மளால் உறுதியாக இருக்க முடியாதுப்பா எங்களால் அப்படின்னு நம்ம ஒத்துக்கணும். நம்முடைய பலவீனத்தை நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும். அதுக்காக வந்து நாம் பலவீனமானவர்களாகவே இருந்து விடக்கூடாது. எங்களால் முடியும், ஆனால் முடியாது. எங்களால் கட்டுப்பாடாக இருக்க முடியும், 10 நாட்கள் இருக்க முடியும். ஒரு 3 நாட்களுக்கு எங்களுக்கு விடுமுறை தேவை. ஒரு 3 நாட்கள் விடுமுறை. கண்ட உணவுகளையும் சாப்பிடு, என்ன உணவு வேணாலும் சாப்பிடு.
அப்புறம் 10 நாளைக்கு நீ மாமிசம் சாப்பிடாத, மீன், முட்டை, தயிர், மோர், பால், வெண்ணெய், நெய், அரிசி, கேழ்வரகு, கோதுமை, தேன் இதெல்லாம் சாப்பிடாத. 10 நாட்களுக்கு நீ என்ன சாப்பிடணும்? காய்கறிகள், கீரைகள், கிழங்குகள், பழங்கள், பயிர் வகைகள், பருப்புகள், கடலைகள், காளான், இலைத்தலைகள் இதை மட்டுமே சாப்பிடு. இதில் இந்த உலகத்தில் நீங்கள் உப்பு சேர்த்துக்கலாம். எதிர்காலத்தில் உங்களுக்கு உப்பு கிடைக்காது. இயந்திர அறிவியலும் 2040 செயலிழந்துடும். அதன் பிறகு உங்களுக்கு உப்பெல்லாம் யாரும் விற்க மாட்டாங்க. பணத்துக்கு மதிப்பே இருக்காது. பணம் கொடுத்து நீங்கள் எதையுமே வாங்க முடியாது. அப்போ அந்த உலகத்தில் யாரும் உப்பை எடுத்துகிட்டு உங்களுக்கு வியாபாரம் பண்ண மாட்டாங்க. அது கடற்கரையில் எல்லா கடற்கரையிலையும் அதை உற்பத்தி பண்ண முடியாது. உற்பத்தி பண்ணுறதுக்கே எல்லாருக்கும் தெரியாது. அப்போ எதிர்காலத்தில் உனக்கு உப்பு கிடைக்காது. அதனால் உப்பு நீ எதிர்பார்க்க வேண்டியது. அப்போ அந்த உலகத்தில் நீ உப்பு சாப்பிடாமல் இருக்கலாம். இந்த உலகத்தில் நீ உப்பு உனக்கு கடையில் கிடைக்கிது. உப்பு சாப்பிடணும், உப்பு கலந்து சமைச்சு சாப்பிடணுன்னு உனக்கு ஒரு ஆசை இருக்குது. அந்த ஆசைக்கு ஒரு 10 நாட்களுக்கு ஒரு முறை நீ மதிப்பு கொடு. இல்லை 10 நாட்கள் இந்த காய்கறி பொரியலில் உப்பு சேர்த்துக்கோ. ஆனால் இந்த 10 நாட்களில் அரிசி, கேழ்வரகு, கோதுமை இதெல்லாம் சேர்த்துக்காது. ஒரு 10 நாட்கள் உணவு கட்டுப்பாடு, ஒரு 3 நாட்கள் உணவு கட்டுப்பாட்டிற்கு விடுமுறை. இப்படித்தான் உணவு சாப்பிடணும். இதை கூட நீ மாற்றிக்கலாம். ஒரு 7 நாளைக்கு நான் உணவு கட்டுப்பாட்டை கடைப்பிடிக்கிறேன், ஒரு 6 நாளைக்கு உணவு கட்டுப்பாட்டை கடைப்பிடிக்கிறேன், ஞாயிற்றுக்கிழமையான எனது உணவு கட்டுப்பாட்டுக்கு விடுமுறை, அல்லது சனி ஞாயிறு விடுமுறை, ஒரு 5 நாட்களுக்கு நான் உணவு கட்டுப்பாட்டை கடைப்பிடிக்கிறேன், திங்கள் முதல் வெள்ளி வரை உணவு கட்டுப்பாட்டை கடைப்பிடிக்கிறேன், சனி ஞாயிறு எனது உணவு கட்டுப்பாட்டிற்கு விடுமுறை, நான் விரும்பிய உணவுகளை சனி ஞாயிறு சாப்பிடுகிறேன், திங்கள் முதல் வெள்ளி வரை எனக்கு உணவு கட்டுப்பாடு தேவை. இந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். அவங்கவுங்க உங்களுக்கு எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு நான் 10 நாட்களுக்கு உணவு கட்டுப்பாட்டை கடைப்பிடிக்கிறது, அப்புறம் ஒரு 3 நாட்களுக்கு அதற்கு விடுமுறை விட்டு விடுவது. இப்படி ஒரு மாதத்தில் நான் 2 முறை 10 நாட்கள், முதல் 10 நாட்கள் 1ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி வரைக்கும் நான் உணவு கட்டுப்பாட்டை கடைப்பிடிப்பேன். அப்புறம் 11, 12, 13 இந்த 3 நாட்கள் நான் உணவு கட்டுப்பாட்டிற்கு விடுமுறை விட்டு விடுவேன், விரும்பிய உணவுகளை சாப்பிடுவேன். அப்புறம் 14ஆம் தேதியிலிருந்து 24ஆம் தேதி வரைக்கும் நான் உணவு கட்டுப்பாட்டை கடைப்பிடிப்பேன். அப்புறம் 24லேருந்து 25, 26, 27 3 நாளைக்கு நான் விடுமுறை விட்டு விடுவேன். விரும்பிய உணவுகளையும் சாப்பிடுவேன். இந்த மாதிரி ஒரு உணவு கட்டுப்பாட்டை இப்படி கடைபிடிச்சா மட்டும்தான் நம்மளால் நிம்மதியாக கடைபிடிக்க முடியும், உறுதியாக கடைபிடிக்க முடியும். இல்லைன்னா நீங்கள் சோறு சாப்பிடக்கூடாது, பூரி, பொங்கல், தோசை இதெல்லாம் சாப்பிடவே கூடாது, வாழ்நாள் முழுதும் சாப்பிடவே கூடாதுன்னா அதை பார்க்கும்போது உங்களுக்கு ஆசைகள் தூண்ட தான் செய்யும். அது இந்த உலகத்தில் எல்லோரும் சாப்பிட்டுட்ருக்காங்க பெரும்பாலும். அப்போ அதை பார்க்கும்போது ஆசைகள் தூண்டும். அதுக்காக நம்ம அதையே சாப்பிட்டோன்னா, வாழ்நாள் முழுவதும் அதை சாப்பிட்டா கண்டிப்பாக நோய் செத்துரும். அதனால் நோயும் ஆரோக்கியத்துக்கு மதிப்பு கொடுக்கணும், அதே நேரத்தில் ஆசைகளுக்கும் மதிப்பு கொடுக்க வேண்டியிருக்கு. அதுக்கு தான் 10 நாட்கள் உணவு கட்டுப்பாடு, அப்புறம் ஒரு 3 நாட்கள் உணவு கட்டுப்பாட்டிலிருந்து விடுதலை. இந்த மாதிரி ஒரு உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிப்பதன் மூலம் உணவு கட்டுப்பாடு என்பது நமக்கு சிரமமாக தெரியாது, மன அழுத்தத்தை ஏற்படுத்தாது, துன்பமாக அது இருக்காது, எல்லோராலும் கடைபிடிக்க முடியும். இப்படி கடைபிடித்தால் மட்டும்தான் இந்த உலக மக்கள் அனைவராலும் கடைபிடிக்க முடியும். வாழ்நாள் முழுதும் நீ பூரி, பொங்கல் சாப்பிடக்கூடாதுப்பா, இட்லி சாப்பிடக்கூடாது, தோசை சாப்பிடக்கூடாது அப்படின்னா அதை ஏற்றுக்கொள்ளாமல், அப்படிப்பட்ட உணவு கட்டுப்பாடை மனிதர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். பேக்கரி உணவுகளை சாப்பிடக்கூடாது, பப்ஸு சாப்பிடக்கூடாது, சமோசா சாப்பிடக்கூடாது, டீ காஃபி குடிக்கக்கூடாது, மாமிசம் சாப்பிடக்கூடாது, மீன் சாப்பிடக்கூடாது அப்படின்னா மனிதர்களால் அதை கடைபிடிக்க முடியாது. ஏன்னா அவைகள் இங்கு பெரும்பாலான மக்களால் சாப்பிடப்படுகிறது எனும்போது அது மனிதர்களுக்கு ஆசையை தூண்டும். அந்த ஆசை அப்போ மனிதர்கள் என்ன பண்ணுவாங்க, வாழ்நாள் முழுது என்னால் இதெல்லாம் சாப்பிடாமல் இருக்க முடியாது, இங்கே கிடைக்கிற உணவுகளை நான் சாப்பிடாமல் என்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு உணவு கட்டுப்பாடே தேவையில்லை, நோய் செத்தாலும் பரவாயில்ல, நான் உணவு கட்டுப்பாடு எனக்கு தேவையில்லைன்னு சொல்லி எல்லாத்தையும் எல்லா நாளும் சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி சாப்பிடக்கூடாது. உன் உடம்பு ஆரோக்கியத்துக்கு நீ முக்கியத்துவம் கொடுக்கணும். நோய் வந்தாலும் தெரியும், அதோட வலியை அனுபவிச்சாதான் தெரியும், ஐயோ தப்பு பண்ணிட்டோமேன்னு நீ அப்புறமா வருந்தக்கூடாது. அதனால் ஆரோக்கியமும் முக்கியம், உனக்கு இந்த ஆசைகளும் முக்கியம். 10 நாளைக்கு ஆரோக்கியத்தை தருகிற உணவுகளை சாப்பிடு, ஒரு 3 நாட்களுக்கு நீ விரும்பிய உணவுகளை சாப்பிடு. மீண்டும் பழையபடி இப்போ ஒரு நாளைக்கு 10 நாளைக்கு சாப்பிட்டுட்டு ஒரு நாள் மட்டும் விரும்பிய உணவுகளை சாப்பிட்டு மறுநாள் திரும்பவும் உணவு கட்டுப்பாட்டு ஆரம்பிச்சிடலாமே அப்படின்னா அது முடியாது. ஏன்னா இந்த விரும்பிய உணவுகளை சாப்பிடும்போது இப்போ 10 நாளைக்கு நீங்கள் சோறே சாப்பிடக்கூடாதுப்பா, இட்லி, பூரி, பொங்கல், தோசை, பிரியாணி இதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னா இந்த 10 நாளைக்கும் நீங்கள் ஒரு கடுமையான மன அழுத்தம் இருக்கும். 11ஆவது நாள் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, சோறு, பூரி, பொங்கல்லாம் ஏதாவது சாப்பிட்றீங்க, பிரியாணி சாப்பிட்றீங்க, உடனே மறுநாளே நீங்கள் உங்கள் உணவு கட்டுக்கு வர முடிஞ்சால் வர முடியும். ஆனாலும் மனசுக்குள்ளே ஒரு ஆசைங்கிறது வந்துடும். இந்த சோறு சாப்பிட்டோம்ல, இந்த ஆசை இருக்குல்ல, இது ஒரே நாளோட ஒரு 2ஆவது நாளும் கேட்கும், அந்த சோறு 3ஆவது நாளும் கேட்கும், ஒரு 3 நாள் அப்பாடா ஒரு திருப்தி அடைந்து விடும். ஒரு 3 நாளைக்கு, ஒரு 10 நாளைக்கு ஒரு முறை இந்த உடம்புக்கு நாம் ஒரு கண்ட உணவுகளையும் சாப்பிட்டு ஒரு திருப்தியை கொடுக்குறோம், ஒரு திருப்தி. அப்புறம் திரும்பவும் உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்கும் போது சந்தோஷமாக இருக்கும். உதாரணத்துக்கு நீங்கள் வேலை செய்கிறீங்க, ஞாயிற்றுக்கிழமை மட்டும் விடுமுறைன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு 2 நாள் வாரத்தில் விடுமுறை கிடைச்சா தான் நல்லாயிருக்கும்.
6 நாள் வேலை பார்த்துட்டு வெறும் ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான்ப்பா அவங்க விடுமுறை அப்படின்னா 6 நாள் வேலை பார்த்து அந்த உடம்பு வலியெல்லாம் இருக்குல்ல, அதை போக்குறதுக்கே ஞாயிற்றுக்கிழமை போதும், படுத்தே கிடப்பீங்க. மறுநாள் திங்கக்கிழமை திரும்ப வேலைக்கு போகணும் அப்படிங்கும்போது கஷ்டமாக இருக்கும். அப்போ வாரத்தில் 2 நாள் வேலை கொடுத்தாதான், வேலை லீவு கொடுத்தா தான் நல்லாயிருக்கும். 2 நாள் லீவு கொடுக்கணும். 1 நாள் மட்டும் போதாதா அப்படின்னு கேட்டால் நல்லா இருக்காது. 2 நாள், சனிக்கிழமை நல்லா ரெஸ்ட் எடுக்கணும், ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடணும். அப்போ மறுநாள் வேலைக்கு போகணும். அதுபோல் நீங்கள் உணவு கட்டுப்பாட்டையும் ஒரு 5 நாட்கள் கடைபிடியுங்கள். 5 நாட்கள் நீங்கள் அரிசி, கேழ்வரகு, கோதுமை, மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர், பால், வெண்ணெய் இதெல்லாம் சாப்பிடாதீங்க, தேன் சாப்பிடாதீங்க. அப்புறம் 6ஆவது நாள் சனி ஞாயிறு மட்டும் விரும்பிய உணவுகளை சாப்பிடுங்க. சோறு, பூரி, பொங்கல், தோசை என்ன வேணாலும் சாப்பிடுங்க. அப்புறம் திங்கக்கிழமையிலேருந்து இப்போ நீங்கள் சனி ஞாயிறு உங்களுக்கு விடுமுறை தான். அப்போ திங்கக்கிழமையிலேருந்து மீண்டும் உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்க ஆரம்பித்து விடுங்கள். உணவுகளில் கட்டுப்பாடாக இருங்கள். சோறு, பூரி, பொங்கல், தோசைலாம் சாப்பிடாதீங்க. திங்கள் முதல் வெள்ளி வரை இந்த மாதிரி உணவு கட்டுப்பாட்டை உங்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாற்றிக்கோங்க. இப்போ நான் 10 நாள் உணவு கட்டுப்பாடு, மீதி 3 நாட்கள் உணவு கட்டுப்பாட்டிலேருந்து விடுதலை. விரும்பிய உணவுகளை சாப்பிடுவேன். அதில் மாமிசம் கூட இருக்கலாம், மீன் கூட இருக்கலாம், முட்டை இருக்கலாம். அது தவிர்ப்பதா ஒருவேளை தவிர்க்க வேண்டும் என்றால் எதிர்காலத்தில் நான் தவிர்த்து விடுவேன். இப்போ நான் அதற்கு பரிசோதனை தான் நான் சொல்கிறது. அதனால் நான் சரி 10 நாட்களுக்கு உணவு கட்டுப்பாடு, அதன் பிறகு 3 நாட்களுக்கு விடுமுறைக்கு விரும்பிய உணவுகளை சாப்பிடுவேன். அப்போ இது ஒரு 2 மாதம் கழித்து நான் என்ன பண்ணுவேன், 1 மாதம் கழித்து இன்னும் 5 நாட்கள் உணவு கட்டுப்பாடு, சனி ஞாயிறு விடுமுறை அப்படி கூட மாற்றுவேன். அந்த கட்டுப்பாடுகளின் கால அட்டவணையை நான் மாற்றிக்கொண்டே கூட இருப்பேன். அதில் ஒரு புதுமையை தேடுவேன். நம்ம இது நாள் வரைக்கும் 10 நாட்களுக்கு உணவு கட்டுப்பாடு, ஒரு 3 நாளைக்கு விரும்பிய உணவுகளை சாப்பிட்டோம். சரி, இனிமேல் ஒரு 2 மாதத்துக்கு வாரத்தில் 5 நாட்கள் உணவு கட்டுப்பாடு, மீதி சனி ஞாயிறு மட்டும் விரும்பிய உணவுகளை சாப்பிடுவோம். அப்போ நான் ஒப்பிட்டு பார்ப்பேன். இந்த 10 நாள் நம்ம உணவு கட்டுப்பாட்டை கடைபிடித்து அடுத்து வருகிற 3 நாட்களுக்கு உணவு கட்டுப்பாட்டிலிருந்து விடுதலை விட்டோம், கண்ட உணவுகளையும் சாப்பிட்டோம், விரும்பிய உணவுகளையும் சாப்பிட்டோம். அப்போ எப்படி நமக்கு இருந்தது, அது எப்படி இருந்தது. அப்புறம் அந்த 5 நாட்கள் மட்டும் உணவு கட்டுப்பாட்டை கடைபிடித்து விட்டு சனி ஞாயிறு விடுமுறை விடுகிறோம்ல, இதன் மூலம் ஏற்படுகிற அனுபவம் எது சிறப்பாக இருந்தது என்பதை நாம் ஒப்பிட்டு பார்ப்போம். இப்படி பரிசோதனை பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி பரிசோதனை பண்ணிக்கிட்டே இருக்கணும் பல வகையிலையும். அதனால் உணவு கட்டுப்பாடு இப்படித்தான் அப்படின்னு சொல்லாமல், இந்த மாதிரி உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி அதனுடைய கால அட்டவணையை மாற்றிக்கோங்க. ஆனால் கண்டிப்பாக உணவு கட்டுப்பாட்டுக்கு விடுமுறை விடணும். அப்போ தான் நீங்கள் அதை உற்சாகமாக கடைபிடிக்க முடியும். காலம் முழுக்க இங்கே எல்லாம் சோறு, பூரி, பொங்கல், தோசை எல்லாமே கிடைக்குது. அதனால் காலம் முழுக்க இதை சாப்பிடக்கூடாது அப்படின்னா, அப்படிப்பட்ட உணவு கட்டுப்பாடே எனக்கு தேவையில்லப்பா, நோய் வந்தே நான் செத்து போகிறேன் அப்படின்னு நினச்சி தான் மக்கள் இதை சாப்பிட்டுட்ருக்காங்க. நோய் வரும்னு தெரிஞ்சு தான் இதை சாப்பிட்டுட்ருக்காங்க. இதை சாப்பிடாதது ஒரு வாழ்க்கையா அப்படின்னு நான் நினச்சி சாப்பிட்டு. அப்போ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, உன் உடம்பு ஆரோக்கியமும் தேவை, உன்னுடைய ஆசைகளும் தேவை. உன்னுடைய ஆசைகள் நோய்களை தருகிற உணவுகளாக இருக்கிறது அப்படிங்கும்போது அதுக்கும் நீ மதிப்பு கொடு. அதே நேரத்தில் நீ வாரத்தில் இப்போ 10 நாளைக்கு உணவு கட்டுப்பாட்டை கடைபிடி, நோய்களை தராத உணவுகளை சாப்பிடு 10 நாட்களுக்கு. அப்புறம் 10 நாட்களுக்கு அப்புறம் ஒரு 3 நாள் விரும்பிய உணவுகளை சாப்பிடு. கண்டிப்பாக அதனால் நோய் வரும். ஆனால் 3 நாட்களுக்கு பிறகு மீண்டும் உணவு கட்டுப்பாட்டு வந்துரு. அப்போ நோய்களுக்கான ஆபத்து உனக்கு ரொம்ப குறையும். நோய்கள் வருவதற்கான ஆபத்து உனக்கு குறைவு, மிக மிக குறைவு. இப்படித்தான் உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்கணும். இப்படி கடைபிடித்தால்தான் அந்த உணவு கட்டுப்பாட்டை மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். உணவு கட்டுப்பாட்டிற்கும் 10 நாட்களுக்கு ஒரு முறை நீங்கள் விடுமுறை விடுங்கள். ஒரு 2 நாட்களோ அல்லது 3 நாட்களோ ஒரே மாதிரி எப்போதுமே இருக்குன்னு நினைக்காதீங்க. அது மனிதர்களால் முடியாது. மனிதர்கள் மனம் என்னும் நோயால் பாதிக்கப்பட்ட பலவீனமான ஒரு உயிரினம். அதனால் பிற உயிரினங்களோடு ஒப்பிட்டு நாம் ஒரே மாதிரி எப்போதும் இருக்கணும் அப்படின்ட்டு நம்ம இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. 10 நாட்களுக்கு உணவு கட்டுப்பாடு, 10 நாட்களுக்கு அப்புறம் ஒரு 3 நாளைக்கு உணவு கட்டுப்பாட்டிலேருந்து விடுதலை கொடுக்கும்போது அப்போ தான் தெரியும். அந்த 3 நாள் விரும்பிய உணவுகளெல்லாம் சாப்பிடும்போது உங்கள் இயல்பில் மாற்றம் ஏற்படும். நீங்கள் ஒரு சோம்பேறியாக உங்களை உணர்வீங்க. ஒரு கட்டுப்பாடற்றவராக, பலவீனமானவராக, எதையும் செய்ய தகுதியில்லாத ஒருவராக உணர்வீர்கள். எந்த லட்சியங்கிறதே உங்களுக்கு இல்லாமல் போயிடும். இந்த 3 நாள் விடுதலை விட்டீங்களா, விடுமுறை விட்டீங்களா உணவு கட்டுப்பாட்டுக்கு, 10 நாள் உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்கும் போது உங்கள் வாழ்க்கை சரியாக இருக்கும். நீங்கள் நல்லா பேசுகிறதுக்கு கூட ஆர்வமாக இருக்கும். இன்றைக்கி மனிதர்கள் ஏன் பேச மாட்டேன்றாங்கன்னா, பேசணுங்கிற ஆசையே இல்லை. அவங்களுக்கு இந்த சாப்பாடே எல்லா வித திருப்தியும் கொடுத்துருக்குது. இந்த உணவு இருக்குல்ல, இட்லி, பூரி, பொங்கல், தோசை, பிரியாணி, இதுவே போதுமான இன்பத்தை கொடுத்து விடுகிறது, போதுமான திருப்தியை கொடுத்து விடுகிறது. இப்போ இதை தாண்டி பேசணுங்கிறது அவங்களுக்கு ஒரு ஆசையே கிடையாது. பேசுகிறதெல்லாம் ஒரு விஷயமா, அந்த பிரியாணியோட பேசுவது என்பது பெரிய இன்பமே கிடையாது அப்படின்னு மனிதர்கள் நினைக்கிறாங்க. அந்த அளவுக்கு இந்த சோறு மனிதர்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது. இந்த பூரி, பொங்கல், தோசை, பிரியாணி என்பது
அன்பு கூட முக்கியம் கிடையாது, எனக்கு சோறு கிடைச்சா போதும், மரியாதை கூட கிடையாதுப்பா, மரியாதை கூட தேவையில்ல, அந்த அளவுக்கு இது நம்ம அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது இந்த சோறு பூரி பொங்கல் தோசை. அதனால் நீங்கள் வந்து ஒரு 10 நாளைக்கு உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்கும் போது நல்லா இருப்பீங்க, உங்கள் கடமையை சூப்பராக செய்வீங்க. நல்ல உப்பு கலந்த காய்கறி பொரியல், கீரைகள், கிழங்குகள், மாமிசம்லாம் சாப்பிடக்கூடாது, மீன், முட்டை, தயிர், மோர், வெண்ணெல்லாம் சாப்பிடக்கூடாது. நான் எதெல்லாம் சாப்பிட்லான்னு சொல்கிறேனோ அதை மட்டும் சாப்பிட்டிங்கன்னா, அதாவது காய்கறி பொரியல், கீரைகள், கிழங்குகள், பழங்கள், பயிர்கள், பருப்புகள், கடலைகள், காளான், இலைத்தலைகள், இதை உப்பு சேர்த்து சாப்பிடுங்க. ஒன்றாயிட உப்பு சேர்த்தா தான் இந்த இயந்திர அறிவியல் உலகத்தோடு நீங்கள் பொருந்தி வாழ முடியும். இந்த உலகமே உப்பு சேர்த்து சாப்பிட்ட உணவை சாப்பிட்டு தான் உருவாக்கி இருக்கிறார்கள். இந்த உலகத்தில் தான் நாம் வாழ வேண்டியிருக்கிறது. அதனால் உப்பு சேருங்க. உப்பே சேர்க்காமல் நீங்கள் இருந்தீங்கன்னா ஆரோக்கியமாக இருப்பீங்க, ஆனால் இந்த உலகத்தோடு பொருந்தி வாழ முடியாது. ஒரு லட்சியம் என்பது உங்களுக்கு இருக்காது. இந்த உலகத்திலேருந்து முற்றிலும் விடுபட்டு விடுவீர்கள். அதனால் அது தேவையில்லை. அப்போ 10 நாளைக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்கும் போது நீங்கள் நல்லா சூப்பராக இருக்கும், உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும், பேசுவதற்கான ஆர்வம் அதிகரிக்கும். பேசினா தான் உங்களுக்கு அன்பையே நீங்கள் எதிர்பார்ப்பீங்க. அன்புங்கிறது எப்படி, பேசுவதன் மூலமாக தான் வெளிப்படுத்தப்படுகிறது, பேசுவதன் மூலமாக தான் பெறப்படுகிறது. அன்பு, பாசம், லட்சியம், ஒழுக்கம், உடற்பயிற்சி, இப்படி ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கையை 10 நாள் கடைபிடிப்பீங்க. அப்போ 10 நாளைக்கு ஒரு ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். ஏன்னா நீங்கள் சோறு சாப்பிடல, பூரி பொங்கல் தோசை, மாமிசம், மீன், முட்டை, டீ, காஃபி எதுவுமே குடிக்கலை, பேக்கரி உணவுகள் சாப்பிடல. அப்படிங்கும்போது 10 நாளைக்கு நீங்கள் நல்லா இருப்பீங்க. ஒரு ப்ரெஷர் இருக்கும் உங்கள்கிட்ட, ஒரு மன அழுத்தம் இருக்கும், உங்கள் லட்சியத்தை நோக்கி நீங்கள் போயிட்டே இருப்பீங்க, நல்லாயிருக்கும். ஆனால் 10 நாளைக்கு அப்புறம் வந்து என்னாகும் அப்படின்னா, எதுக்காக நம்ம அந்த உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்கிறோம் அப்படிங்கிற கேள்வி வரும். இதுவும் ஒரு போர் அடிக்கும். அப்போ மாற்று உங்களுக்கு தேவை, ஒரு மாற்று. டக்குன்னு அப்புறம் என்னன்னா 3 நாளைக்கு விடுமுறை. கண்ட உணவுகளையும் சாப்பிடுவீங்கல்ல, கண்ட உணவுகளையும் ஒரு 3 நாளைக்கு, அடுத்து வருகிற 10 நாளைக்கு அப்புறம் வருகிற ஒரு 3 நாளைக்கு சாப்பிடும்போது உங்களால் மனக்கட்டுப்பாட்டோடு இருக்க முடியாது, உங்களால் உறுதியாக இருக்க முடியாது. அந்த 3 நாள் உறுதியாக இருக்க முடியாது. உங்களுக்கு லட்சிய உணர்ச்சி இருக்காது, ஒரு மன அழுத்தமே இருக்காது, ஒரு பலவீனமானவராக உங்களை உணர்வீர்கள், ஒரு முன்னேறவும் போராடவும் உங்களால் முடியாது. அப்படி அதனால சோறே இது பெரிய இன்பத்தை தரும், யார்கிட்டையும் பேசணும்னு தோணாது, சோறே இன்பத்தை தரும். சோம்பேறி ஆகிடுவீங்க, யாரையாவது அடிமைப்படுத்தி சமைச்சு தரணும், வேலைக்கு உட்காந்து சாப்பிடணும், இந்த மாதிரி கெட்ட பண்புகள்லாம் வரும், பிறரை அடிமைப்படுத்துகிற குணமும் வந்துடும். அப்புறம் என்ன ஆகும்னா உடல் பருமன் ஆகும். இந்த 3 நாள் விரும்பிய உணவுகளையும் சாப்பிட்றீங்களா, 10 நாள் உணவு கட்டுப்பாடு, அப்புறம் 3 நாட்கள், அடுத்து வருகிற 3 நாட்கள் விரும்பிய உணவுகளை சாப்பிடும்போது நிறையா சாப்பிடுவீங்க, சாப்பிட்டுட்டே இருப்பீங்க, பசிக்கலைனாலும் சாப்பிடுவீங்க, இப்போ தான் சாப்பிட்ருப்பீங்க, அப்போ அதுக்குள்ளே இன்னொரு உணவை சாப்பிடுவீங்க, சாப்பிட்டுட்டே இருக்கணும்னு தோணும். அதனால் உடல் பருமன் ஏற்படும், நிறைய மாற்றங்கள் ஏற்படும். அப்போ தான் அவங்க அந்த ஏன் நம்ம உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்கிறோங்கிறது, இந்த 3 நாட்கள் இருக்குல்ல, விரும்பிய உணவுகளை சாப்பிடுவதற்காக நாம் உணவு கட்டுப்பாட்டை தளர்த்திய இந்த 3 நாட்கள், அப்போ தான் தெரியும் அந்த உணவு கட்டுப்பாடு இல்லைன்னா நாம் என்னவா மாறுவோம். நம்ம வந்து ஒரு சோம்பேறி ஆகிடுவோம், நோய் வந்துடும், உடல் பருமன் வந்துடும், இப்படி பலவித பிரச்சனைகளை நம்ம அனுபவிப்போம். அப்போ நீங்கள் 3 நாள் சரி போதும், விரும்பிய உணவுகளை சாப்பிட்டாச்சு, இதுக்கு மேலே இது இருக்கக்கூடாது, இதுக்கு மேலே இது தொடர்ந்தால் அது நமக்கு ஆபத்து, இதற்கு மேல் 3 நாட்களுக்கு மேல் நாம் விரும்பிய உணவுகளை சாப்பிட்டால் நமக்கு ஆபத்து ஏற்படும், நமது உடல் ஆரோக்கியத்திற்கு ஆபத்து ஏற்படும், நோய்கள் வந்துவிடும். அதனால் மீண்டும் உணவு கட்டுப்பாடு. காய்கறிகள், கீரைகள், பழங்கள், மாமிசம் எடுத்துக்கூடாது, மீன், முட்டை, தயிர், மோர், பால், வெண்ணெய் ஒரு 10 நாளைக்கு, சோறு, பூரி, பொங்கல், தோசை, கோதுமை இதெல்லாம் எடுத்துக்கவே கூடாது, தேன் சாப்பிடக்கூடாது, பால் சாப்பிடக்கூடாது, தயிர், மோர், வெண்ணெய் இதெல்லாம் ஒரு 10 நாளுக்கு உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்கணும். அடுத்து வருகிற 3 நாளுக்கு இப்படி கடைபிடிக்கும். அப்போ நம்ம நிம்மதியாக 10 நாளைக்கு நம்ம உணவு கட்டுப்பாடு, அதன் பிறகு 3 நாள் நம்ம விடுமுறை, என்ன வேணாலும் சாப்பிட்லாம், பிரியாணி சாப்பிட்லாம், பிளான் கூட பண்ணலாம் நீங்கள். இந்த மாதிரி இப்போ இது உணவு கட்டுப்பாட்டை உங்களால் ஏற்றுக்க முடியும். இப்போது வாரம் எல்லா நாளும் நீங்கள் வேலை செய்யணும், விடுமுறையே உங்களுக்கு கிடையாதுன்னா அந்த வேலையை ஏற்றுக்க மாட்டீங்க. வேலையா என்ன, ஒரு சனி ஞாயிறு விடுமுறை உண்டு அப்படின்னு 5 நாள் தான் நம்ம கஷ்டப்படணும், சனி ஞாயிறு நமக்கு விடுமுறை உண்டுன்னா நம்ம சந்தோஷமாக வேலை பார்ப்போம். சனி ஞாயிறு உனக்கு விடுமுறையே கிடையாது, வாரத்தின் 7 நாட்களும் இனிமேல் உனக்கு வேலை நாட்கள் தான் அப்படின்னா மக்களுக்கு வெறுப்பாயிடும். இது 5 நாள் தான் வேலை பார்க்குறோம், சனி ஞாயிறு நமக்கு விடுமுறை விட்டுருவாங்கன்னா இந்த 5 நாள் நம்ம சந்தோஷமாக வேலை பார்ப்போம். எப்படா அந்த வெள்ளிக்கிழமை முடியும், சனி ஞாயிறு வரும் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டே இந்த 5 நாள் நம்ம கஷ்டத்தை ஏற்றுப்போம். அதுபோல் தான் உணவு கட்டுப்பாட்டுக்கும் விடுமுறை தேவை. கண்ட உணவுலையும் ஒரு 3 நாள் சாப்பிடுங்க, அடுத்து வருகிற 10 நாட்களுக்கு நமக்கு உணவு கட்டுப்பாட்டை உறுதியாக கடைபிடிக்கணும். அப்படி கடைபிடித்தா மட்டும்தான் மனிதர்கள் பலவீனமானவர்கள், தனது இயல்பை ஒத்துக்கணும். மனிதர்கள் பலவீனமானவர்கள் மனம் என்னும் நோயால் பாதிக்கப்பட்டவங்க, அவங்களுடைய இயல்பு இப்படி இருக்கும், அவங்களுடைய இயல்புக்கு தகுந்தாற் போன்று ஒரு கட்டுப்பாட்டை உருவாக்க வேண்டும். பிற உயிரினங்களைப் போல் எப்போதுமே ஆடு மாடு புல்லை தின்பது போல் இன்னும் 10 லட்சம் வருஷத்துக்கு அது புல்லை தான் திங்கும், இன்னும் பல லட்சம் வருஷத்துக்கு அந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் அது புல்லை தான் திங்கும். அதுபோலலாம் மனிதர்கள் ஒரே மாதிரி இருக்க முடியாது. ஆடு மாடுலாம் பயங்கர உறுதியான ஒரு உயிரினம், வைராக்கியமான பிடிவாதமான உயிரினம். சிங்கம், புலி, சிறுத்தைகள்லாம் பிடிவாதமானது, பசியோடு இருந்தாலும்
அது ஆப்பிள் பழத்தை சாப்பிடாது. உணவு கிடைக்காம பட்டினி கிடந்து செத்தாலும் சாபமே தவிர அது வந்து ஆப்பிள் பழத்தை சாப்பிடாது. அது மாமிசத்தை தான் சாப்பிடும். சிங்கம் புலி செத்துக்கலாம் அது. ஆனால் மனிதர்கள் அப்படி இருக்க மாட்டாங்க. பசி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, பசி வந்தது அவன் வந்து கட்டுப்படாது மண்ணாது மயிராது அப்படின்னு சொல்லி எதை சாப்பிடக்கூடாதோ எல்லாத்தையும் சாப்பிட்டு உயிர் வாழணும்னு தான் நினைப்பாங்க மனிதர்கள். கண்டதையும் கட்டுப்பாடாது மண்ணாது அப்படின்னு தூக்கி போட்டு சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் மனிதர்களோட இயல்பு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு தகுந்தாற் போன்று ஏன் அவங்களுடைய இயல்பு மனம் என்கிற நோயால் பாதிக்கப்பட்டனால தான் மனிதர்கள் இப்படிப்பட்டவர்களாக மாறியிருக்கிறார்கள். அதனால் அதற்கு தகுந்தாற் போன்று ஒரு உணவு கட்டுப்பாட்டை நாம் உருவாக்க வேண்டும். இப்போ இது ஏற்றுக்கொள்ளக்கூடிய நல்லா இருக்குது, இந்த உணவு கட்டுப்பாடு நல்லா இருக்குது, விரும்பிய உணவுகளையும் சாப்பிடலாம் கட்டுப்பாடாகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு கட்டுப்பாட்டை வந்து நாம் வந்து உருவாக்கியிருக்கோம். இப்படித்தான் உணவு கட்டுப்பாட்டை அப்போ மக்கள் ஏற்றுப்பாங்க. இது வரைக்கும் ஏற்றுக்க மாட்டேன்றாங்க. எப்போ எங்களால் இதெல்லாம் சாப்பிடாமல் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மனிதர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்பொழுது நாம் என்ன பண்ணுறோம், ஏற்றுக்க வச்சுருக்கோம். இது எல்லா காலத்துக்குமே பொருந்தும். 2040 அப்புறம் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை வந்துடும். இந்த இயந்திர அறிவியலும் செயலிழந்துடும். அங்கே வந்து உங்களுக்கு உப்பு கிடைக்காது. உப்பு வந்து யாரும் கடற்கரையிலேருந்து உற்பத்தி பண்ணி உங்களுக்கு வியாபாரம் பண்ணி தரமாட்டாங்க. பல குளிர் நிறைந்த நாடுகளில் உப்பை உற்பத்தி பண்ண முடியும். உப்பு உற்பத்தி பண்ணுறதுக்கு வெயில் தேவை. இங்கேருந்து தான் வெயில் அடிக்கிற நாடுகளில் உள்ள உற்பத்தி பண்ணி தான் ஐரோப்பா சில நாடுகளுக்கு உப்பு தேவை பூர்த்தி செய்யப்படுகிறதுன்னு நான் நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது எதிர்காலத்தில் போக்குவரத்து வாகனங்கள் கிடையாது. 2040 அப்புறம் இயந்திர அறிவியலும் செயலிழந்துடும். தொழிற்சாலைகள் கிடையாது, பணம்ங்கிற நடைமுறை கிடையாது, வியாபாரம் விற்பனைலாம் கிடையாது. அப்போ யாரும் உங்களுக்கு உப்பை கடற்கரையில் உற்பத்தி பண்ணி உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. இப்போ தமிழ்நாட்டு மக்களுக்கு எங்கே உப்பு கிடைக்குது? தூத்துக்குடியில் கிடைக்கிது, இந்த மரக்காணத்தில் கிடைக்கிது, பாண்டிச்சேரி பக்கம் மரக்காணம். இப்படி 2-3 இடங்களில் மட்டும்தான் உப்பு உற்பத்தி செய்து தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் விநியோகிக்கப்படுகிறது, வாகனங்கள் மூலமாக, வியாபாரத்தின் மூலமாக. அப்போ வாகனங்கள் வியாபாரம் இதெல்லாம் செயலிழந்துடும். பணத்துக்கே மதிப்பு கிடையாது. 2040 அப்புறம் வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை வரப்போகுது. அப்போ வியாபாரம் கிடையாது. அப்போ என்ன நோக்கத்துக்காக இனிமேல் உங்களுக்கு உப்பு வந்து விற்பனை செய்யப்படும் என்பதை நீங்கள் நினைத்து பாருங்கள். உப்பு கிடைக்காது. அப்போ உப்பே சாப்பிட மாட்டாங்க. அப்போ உப்பே உங்களுக்கு கிடைக்கும்போது உப்பு சாப்பிட்றதுக்கு அங்கே வாய்ப்பு கிடையாது. இந்த மாதிரி எதிர்காலத்துலேயும் சரி. அப்போது எதிர்காலத்தில் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் மனிதர்கள் எப்படி கண்டிப்பாக உப்பு கிடைக்கிறதுக்கு பெரிய வாய்ப்பு கிடையாது. உப்பு கிடைச்சாலும் இந்த மாதிரி தான் உப்பு கிடைச்சா கூட அப்போ கடற்கரையில் வாழ்கிறாங்களா அந்த மக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு வாரத்தில் இதே போன்ற கட்டுப்பாடு தான். உப்பு போட்டு சமைச்ச உணவுகளை வந்து வாரத்தில் ஒரு நாள் சாப்பிட்லாம், மீன் சாப்பிட்லாம், அல்ல முட்டை சாப்பிட்லாம், பால் சாப்பிட்லாம், தயிர், மோர், வெண்ணெய், இதெல்லாம் வாரத்தில் அல்லது 10 நாளுகளுக்கு ஒரு முறை ஊர் கூடி முடிவெடுப்பாங்க. ஊர் கூடி நாம் முடிவெடுக்கலாம். ஊர் நிர்வாகம் கூடி 10 நாட்களுக்கு ஊர் கட்டுப்பாடு, 10 நாட்களுக்கு நீங்கள் உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்க வேண்டும், அடுத்து வருகிற 3 நாட்களுக்கு விரும்பிய உணவுகளாக சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் கட்டுப்பாடு போட்டுருவாங்க. இது இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை. எதிர்காலத்தில் வருகிற தற்சார்பு வாழ்க்கை முறையில் இந்த மாதிரி கட்டுப்பாடுகள் இருக்கும். விரும்பிய உணவுகளாக என்ன சாப்பிடுவாங்க? முட்டை சாப்பிட்லாம், முட்டையை வேக வச்சு சாப்பிடுவாங்க, அதில் பச்சை கூட சாப்பிடுவாங்க, மீன் சாப்பிட்லாம். அந்த 3 நாட்கள் 10 நாட்களுக்கு உணவு கட்டுப்பாடு. 10 நாட்களுக்கு மீன் சாப்பிட மாட்டாங்க, முட்டை சாப்பிட மாட்டாங்க, பால் சாப்பிட மாட்டாங்க, தேன் சாப்பிட மாட்டாங்க. 10 நாட்களுக்கு அப்புறம் வருகிற ஒரு 3 நாட்கள் முட்டை சாப்பிட்லாம், மீன் சாப்பிட்லாம், ஏதாவது மாமிசம் என்ன கிடைக்குதோ சாப்பிட்லாம். அதன் பிறகு திரும்ப உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்க தொடங்கிவிட வேண்டும். எல்லாரும் ஒரே மாதிரி உணவு கட்டுப்பாடு, ஒரே மாதிரியான வாழ்க்கை முறை, ஒரே மாதிரி 10 நாட்கள் உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்கிறாங்க. அதன் பிறகு 3 நாட்கள் விரும்பிய உணவுகளை சாப்பிடுகிறார்கள். மீண்டும் அதை அடுத்து 10 நாள் உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிப்பாங்க. இந்த மாதிரி ஒரு நடைமுறை அவங்க பின்பற்ற போகிறாங்க. மனிதர்கள் அதை உணர்வாங்க, அது தேவை இயல்பாகவே. இது நான் சொல்கிறேன், இது எப்படி அவங்களுக்கு தெரியும்? எதிர்காலத்தில் உள்ள மனிதர்களுக்கு எப்படி தெரியும்? இதெல்லாம் அவங்களுக்கு எப்படி தெரியும்? அப்படின்னா இதை போய் நான் சொல்லணுங்கிற தேவையில்லை. எதிர்காலத்தில் மனிதர்கள் இப்படி வாழ வேண்டிய அவசியம் இருக்குது. வாழ்ந்தால் தான் மனிதர்களால் வாழ முடியும், இல்லைன்னா மனிதர்கள் அழிந்து போய்விடுவார்கள். கட்டுப்பாடுகள், உணவில் கட்டுப்பாடு என்பது மனிதர்களுக்கு தேவையில்லை, நோய்களுக்கு மனிதர்கள் செத்து போயிடுவாங்க அப்படின்னு நம்மளால் கணிக்க முடியும். இப்போ இன்றைக்கி நம்ம போரிடுவதில்லை, ஆனால் இது போரிடக்கூடாதுன்னு கடந்த காலத்துலேயே அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. யாராவது பிரச்சாரம் பண்ணவே இல்லை. இயல்பாக ஒரு மாற்றம் ஏற்படுதில்லை. போரிடாதீங்கன்னு சொல்லிட்டு யாரும் போய் பிரச்சாரம் பண்ணல. ஏன்னா இப்படி தான் எதிர்காலத்தில் வரும் அப்படின்னு அந்த போரிடுகிற காலத்திலே என்னை போல் பலர் கணித்திருப்பார்கள். எதிர்காலத்தில் மனிதர்கள் போரிட மாட்டாங்க, ஏன்னா போர் என்பது அச்சத்தை தருகிறது, அழிவை தருகிறது, துன்பத்தை தருகிறது, துயரத்தை தருகிறது. அதனால் நிம்மதியாக, பாதுகாப்பாக, சந்தோஷமாக வாழணும்னு நினைக்கிற மனிதர்கள் எதிர்காலத்தில் போரிட மாட்டார்கள் என்று அன்றே கணித்திருப்பார்கள். ஆனால் அவங்க ஒன்றும் உலகத்தில் போய் பிரச்சாரம் பண்ணல, எதிர்காலத்தில் போரிடவே மாட்டாங்கன்னு யாரும் சொல்லலை. ஆனால் அதுதான் நடந்தது. ஏன்னா மனிதர்களுடைய மனமாற்றம் இப்படி தான் இருக்கும். மனிதர்கள் இப்படி தான் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுங்கிறது தெரியல அவங்களுக்கு. இன்னும் அவர்கள் மனிதர்களாக முழுமையடையவில்லை. மனிதர்களாக எப்படி வாழ வேண்டும் என்று மனிதர்களுக்கு தெரியவில்லை. அதை தெரிந்து கொள்வதற்காக தான் இப்படியெல்லாம் வாழ்ந்து பார்க்குறாங்க.
இப்போ தான் மனிதர்கள் முழுமையடைகிறாங்க. அப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, எதிர்காலத்தில் மனிதர்கள் இப்படித்தான் உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிப்பார்கள். இப்படி கடைபிடித்தால்தான் மனிதர்களால் உணவு கட்டுப்பாட்டை ஏற்றுக்கொள்ள முடியும். அப்போ மனிதனும் இந்த பூமியில் வாழ முடியும். உணவு கட்டுப்பாடே இல்லை, கண்டதையும் சாப்பிடு, மீன், முட்டை, தயிர், மோர், பால், வெண்ணெய், நெய், அரிசி, கேழ்வரகு, கோதுமைன்னு கண்டதையும் சாப்பிட்டேன்னா நீ மனிதனும் நோய் வந்தே செத்து போயிடும். அப்போ நோயிலிருந்தும் பாதுகாக்கணும். அதே நேரத்தில் மனிதர்கள் பலவீனமானவர்கள், அவர்கள் உறுதியானவர்களுடைய அவருடைய பலவீனமான ஆசைக்கும் மதிப்பு கொடுக்க வேண்டும். அதனால தான் 10 நாள் உணவு கட்டுப்பாடு, ஒரு 3 நாட்களுக்கு உணவு கட்டுப்பாட்டிலிருந்து விடுமுறை. விரும்பிய உணவுகளை சாப்பிடு, அது உன்னுடைய விருப்பம். சாப்பிடு, சாப்பிடாம இரு, இல்லை எப்போதும் போல நீ சாப்பிடு, அது உன்னுடைய விருப்பம். இப்படி இருக்கும்போது மனிதர்களால் உணவு கட்டுப்பாட்டை ஏற்றுக்கொள்ள முடியும். ஆரோக்கியத்துக்காக ஒரு 10 நாள், நோய்களை தருகிற உணவுகள் அது பிடிச்சிருக்கு, ஆசையாக இருக்குது அப்படின்னு ஒரு 3 நாள். அப்போ மனிதர்களுக்கு இன்னொன்று என்னென்னா, நீ வாழ்நாள் முழுதும் நீ மாமிசமே சாப்பிட்லன்னு வச்சுக்கோங்களேன். மாமிசம் மனித உணவு கிடையாது, மனிதர்கள் உண்ணக்கூடிய உணவு கிடையாது, இயற்கைக்கு முரணானது. அது நம்ம மனிதர்கள் சாப்பிடக்கூடாது. நம்ம ஒன்றும் மாமிசம் ஒன்றும் கிடையாது. அப்போ வாழ்நாள் முழுதும் நீ மாமிசம் சாப்பிடல, மீன் சாப்பிடல அப்படின்னா மனிதர்கள் தன்னை பற்றி என்ன நினச்சிப்பாங்கன்னா, மனிதர்கள் ரொம்ப சாஃப்டானவங்க அப்படின்னு நினச்சிப்பாங்க. ஐயோ என்னால் ஒரு உயிரை கொல்ல முடியாது அப்படின்னு நினச்சிப்பாங்க. ரொம்ப ஐயோ அப்படின்னு சொல்லி தன்னை பற்றி தப்பாக நினச்சிப்பாங்க. மனிதர்கள் முதல்ல தன்னை பற்றி தான் யாருங்கிறத தெரிஞ்சுக்கணும். மனிதர்கள் எதையும் செய்ய துணிந்தவர்கள், அவர்கள் தாவர உண்ணிகள் தான். ஆனால் மனமெனும் நோயால் பாதிக்கப்பட்ட இந்த மனிதர்கள் எதையும் செய்ய துணிந்தவர்கள். அவங்க என்ன வேணாலும் செய்வாங்க, உயிரை கொல்ல கூட செய்வாங்க. அவங்க ஒரு 10 நாட்களுக்கு உயிரை கொல்ல மாட்டாங்க. மீன், கோழி இதெல்லாம் பார்த்தா கொல்ல மாட்டாங்க. முட்டை, பால், தயிர் ரொம்ப கட்டுப்பாட்டோடு இருப்பாங்க. ஆனால் ஒரு 3 நாளைக்கு அந்த கட்டுப்பாடு இல்லாமல் இருப்பாங்க, என்ன வேணாலும் சாப்பிடுவாங்க. அதனால் மனிதர்கள் இப்படித்தான் இருப்பாங்கன்னு நீ முடிவு கட்டாத. அவங்க எப்படி வேணாலும் இருப்பாங்க, அவங்களெல்லாம் நம்பாத. மனிதர்களை பற்றி தெரிஞ்சுக்கணும். நாம் யார், எப்படிப்பட்டவங்க, எதையும் செய்வதற்கு துணிந்தவர்கள் தான் இந்த மனிதர்கள் அப்படிங்கிறத இந்த உணவு கட்டுப்பாடு உங்களுக்கு உணர்த்தும். வாழ்நாள் முழுதும் நான் மீன் சாப்பிட மாட்டேன், முட்டை சாப்பிட மாட்டேன், மாமிசம் சாப்பிட மாட்டேன், தயிர் சாப்பிட மாட்டேன், பால் சாப்பிட மாட்டேன் அப்படின்னா அப்போ மனிதர்கள் என்ன தன்னை பற்றி என்ன நினச்சிப்பாங்க? ஓ மனிதர்கள் ரொம்ப மென்மையானவர்கள் போலுக்க, ரொம்ப நல்லவன் போலுக்க இவன் அப்படின்னு நினச்சிப்பாங்க. நம்ம ரொம்ப சாது போலுக்க, ரொம்ப இறக்கம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாமே தப்பாக புரிஞ்சுப்போம். நம்மளை பற்றி நாம் தெரிஞ்சுக்கணும். மனிதர்களை என்ன வேணாலும் செய்வாங்க. இப்போ ரொம்ப சாதுவானவர்கள், மனிதர்கள் ரொம்ப நல்லவர்கள், ஒரு பிற உயிரினங்களை சாப்பிடவே மாட்டாங்க அப்படின்னா அப்போ நாளைக்கு உனக்கு இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் உனக்கு இடையூறுகள் நிறைய ஏற்படும். வாழ்க்கைக்கு ஒரு புலி வரும், சிங்கம் வரும், உன் ஊருக்குள்ளே புகுந்துரும், சிறுத்தை வரும். அப்போ அந்த உயிர்களை கொல்லணும்ல. அப்போ அதற்கு உனக்கு ஒரு போர்க்குணம் தேவை. நீ அங்கே போய் நான் உயிர்களை கொல்ல மாட்டேன், நான் சைவம், நீ அப்படி நான் சாதுவான ஆள், ஒரு உயிர்கள் துடிக்கிறதை என்னால் பார்க்க முடியாது அப்படின்னா ஒரு ஊருக்குள்ளே சிறுத்தை புகுந்துச்சுன்னா வீட்டை விட்டு வெளியே வர முடியாது. அப்போ அதோட எதிர்த்து போராடணும். இப்போ அது நீ உன்னை பார்த்து அச்சுறுத்தி அச்சப்பட்டு உன்னை கொல்லுதில்ல. சிங்கமோ புலியோ உன்னை கொல்வதற்கு அதற்கு எப்படி உரிமை இருக்குதோ அதுபோல் உனது பாதுகாப்பிற்காக நீ அதை கொல்வதற்கு உனக்கு உரிமை இருக்குது அப்படின்னா அதற்கு நீ தயாராக இருக்கணும். நாளைக்கு சிங்கம், புலி இது போன்றவைகளிடமிருந்து உன்னை பாதுகாத்துக்கொள்ள நீ அவைகளை கொல்வதற்கு கூட தயாராக இருக்கணும். எதிர்காலத்தில் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை வருது. அதனால் மனிதர்கள் தன்னை பற்றி என்ன நினைக்க வேண்டும்? தன்னை சாதுவான ஒரு உயிரினமாக நினைத்து விடக்கூடாது. மனிதர்கள் என்ன வேண்டுமானாலும் செய்வார்கள், ரொம்ப ஆபத்தானவர்கள் அப்படின்னு மனிதர்களே தன்னைத்தானே உயர்வாகும். அதனால் 10 நாட்களுக்கு நீ எந்தவித உயிரையும் கொல்லாத ஒரு உணவு கட்டுப்பாடை கடைபிடி. அதுதான் மனிதர்களின் உணவு முறை. எந்தவித உயிரையும் கொல்லாத ஒரு 10 நாளைக்கு. பால் குடிக்காத, அது ஒரு திரவ மாமிசம். முட்டை சாப்பிடாத, அது கருக்குள்ளே உயிர் இருக்குது. மீன், முட்டை, மாமிசம் எதையுமே நீ சாப்பிடாத. அரிசி, கேழ்வரகு, கோதுமை இதெல்லாம் சாப்பிடாத. ஒரு 10 நாளைக்கு ஒரு மென்மையான ஒரு உணவு கட்டுப்பாடு. காய்கறிகள், பழங்கள், கீரைகள். இதனால் உனக்கு நோயே வராது. உப்பே சேர்த்துக்காத ஒரு இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை. அப்போ மென்மையாக இருப்ப, அமைதியாக இருப்ப. அப்புறம் 3 நாளைக்கு கண்ட உணவையும் சாப்பிடும்போது உலகத்தில் உடம்புல பயங்கர வலிமை வரும். மீன், முட்டை, தயிர், மோர், வெண்ணெய், நெய், அரிசி, கேழ்வரகு, கோதுமை இந்த மாதிரி உணவுகளை கண்டதையும் சாப்பிடு. உப்பு கூட கடற்கரையிலேருந்து எடுத்து சேமித்து வைக்க முடியும்னா எடுத்து வச்சுக்கோ, சாப்பிடு. அப்போ பயங்கர பலம் வரும். அப்போ என்ன வேணாலும் செய்வாங்க மனிதர்கள். இப்படிப்பட்டவங்க தான் நீ நினைக்காத. அவங்க வெறும் 10 நாளுக்கு உணவு கட்டுப்பாடு கடைபிடிக்கிறாங்க, வெறும் காய்கறிகளை சாப்பிட்றாங்க, தாவர உண்ணிகளை சாப்பிடுகிறார்கள். அதனால் அவர்கள் மென்மையானவர்கள்னு எடை போட்டுறாத. ஒரு 10 நாளைக்கு அப்புறம் ஒரு 3 நாளைக்கு பாரு அவங்க எப்படிப்பட்டவங்கன்ட்டு. கண்ட உணவுகளையும் சாப்பிடுவாங்க. முட்டை சாப்பிடுவாங்க, பால் சாப்பிடுவாங்க, தயிர் சாப்பிடுவாங்க, மோர் சாப்பிடுவாங்க, தேன் சாப்பிடுவாங்க. அப்புறம் மாமிசம் கூட சாப்பிடுவாங்க. ஒரு புலி வருது, ஒரு முதலை வருது, அதை அடித்து கொண்டு அதையும் அடித்து சாப்பிட்ருவாங்க. அதனால் மனிதர்களை லேஸில் எடை போடாத அப்படின்னு சொல்லி அப்போ நாம் யார்? மனிதர்களாகிய நாம் யார்?
நமக்குள்ளே இருக்கிற இரக்கம் இதெல்லாம் எந்த அளவுக்கு இருக்குது. அது ஒரு 10 நாளைக்கு இருக்கும். அப்புறம் 10 நாளைக்கு அதுக்கே விடுமுறை விட்டுரும். இரக்கத்துக்கே விடுமுறை. 10 நாளைக்கு நீ மாமிசம் சாப்பிடாத போது உனக்கு ஒரு இரக்க உணர்ச்சி ஏற்படும். மீன் சாப்பிடாத போது உனக்கு ஒரு இரக்க உணர்ச்சி ஏற்படும். 10 நாளைக்கு அப்புறம் நீ 3 நாளைக்கு விடுமுறை. கண்ட உணவுகளையும் சாப்பிடும்போது இரக்கத்துக்கு விடுமுறை. இரக்கங்களுக்கு, கருணைக்கு, ஈவு இரக்கம், கருணை, அன்பு, பாசத்துக்கு எல்லாத்துக்கும் விடுமுறை. விடுமுறை விட்டுட்டு கண்டதையும் சாப்பிடு. மீண்டும் ஒரு 10 நாளைக்கு உனக்கு ஒரு உணவு கட்டுப்பாடு மூலமாக அந்த இரக்க உணர்ச்சி மீண்டும் உனக்கு வரும். இதுதான் மனிதர்களுடைய வாழ்க்கை முறை. மனிதர்களுடைய உணவு கட்டுப்பாடு இப்படி தான் இருக்கும். இப்படி இருந்தால் தான் மனிதர்கள் அதை ஏற்றுக்கொள்வார்கள். உணவு கட்டுப்பாட்டை ஏற்றுக்கொள்வார்கள். இப்படிப்பட்ட வாழ்க்கை தான் மனிதர்கள். அப்போ தான் மனிதர்கள் தன்னை பற்றி நாம் யாருங்கிறது தெரிய வரும். அதனால் இந்த இயல்பு தான் மனிதர்கள் இந்த மாதிரி முரட்டுத்தனமாக என்ன வேணாலும் பண்ணுவாங்க. இதுதான் இன்றைக்கி நம்ம பாதுகாப்பாக வாழ்கிறதுக்கு உதவி செய்யுது. இந்த இயல்பு இருக்குல்ல, அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க. மனிதர்கள் தங்களுடைய பாதுகாப்புக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க. எதையும் செய்ய துணிந்தவர்கள் மனிதர்கள். அந்த இயல்பு தான் நாம் இன்றைக்கி சிங்கம், புலி இவைகளிடமிருந்து, சிறுத்தைகளிடமிருந்து வேட்டையாடப்படாமல் நிம்மதியாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்படித்தான் நம்ம பாதுகாப்பை உருவாக்கி வச்சுருக்கிறோம். அதனால் இது என்றைக்குமே நமக்கு தேவை. என்றைக்குமே நமக்கு ஆபத்து இருக்குது. இந்த சிங்கம், புலி, சிறுத்தைகள், பிற உயிரினங்களிடமிருந்து நமக்கு ஆபத்து இருக்குது. முதலைகளிடமிருந்து. அப்போ அவைகளுக்கு எதிராக நாம் இனிமேல் வருங்காலங்களில் ஒரு போர் நடத்தி கொண்டே இருக்க வேண்டும். ஒரு எதிர் தாக்குதல் நடத்திக்கிட்டே இருக்கணும். ஒரு படை இனிமேல் யுத்தங்கிறது எது தெரியுமா? மனிதர்களுக்குள் இனிமேல் போரிட்டு கொள்ள மாட்டார்கள். பிற உயிரினங்களோடு இவர்கள் இனி வரும் காலங்களில் போரிட்டு கொண்டே இருப்பார்கள். பிற உயிரினங்கள் எது? பாம்பு. அவைகளோடு ஒரு யுத்தம். பாம்பு, முதலை, சிறுத்தை, சிங்கங்கள் இவைகள்லாம் மனித வாழிடத்திற்குள் புகுந்துவிடும். இனிமேல் எதிர்காலத்தில் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அவங்க விவசாயம் தான் பார்க்க போகிறாங்க. பசுமையாக இருக்கும். இந்த உலகமே பசுமையாக இருக்கும். வேறு எந்த தொழிலுமே செய்வோம். உணவு உற்பத்தி செய்கிற ஒரே தொழிலைத்தான் செய்வார்கள். அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்? இந்த உலகமே அவ்வளோ பசுமையாக இருக்கும். அப்போ காடுகளில் இருக்கிற சிங்கம், புலி, சிறுத்தைகள் மனித வாழிடத்துக்குள் நுழைந்து விடும். குழந்தைகளை கடித்து கொண்டு போய்விடும். சிறுத்தைகள், புலிகள் குழந்தைகளையும் மனிதர்களையும் பெரியவர்களையும் யார் கிடைக்கிறாங்களோ பிடிச்சிட்டு போயிடும். அவர்களோடு எதிர்த்து போராடுறது ரொம்ப கஷ்டம். ஆனால் அந்த போர் நடந்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நாம் பாதுகாப்பாக வாழ முடியும். அவைகளிடம் நாம் பரிதாபம் காட்ட முடியாது. இன்றைக்கி நம்ம காங்கிரீட் கட்டடத்தில் நகரங்களில் பாதுகாப்பாக இருக்கும். அதனால் பிற உயிரினங்களிடம் நாம் கருணையோடு நடந்துக்கணும். ஆனால் எதிர்காலத்தில் அப்படி கருணையோடு மக்கள் இருக்க மாட்டாங்க. தன்னுடைய பாதுகாப்புக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்து கருணை இல்லாமல் பிற உயிரினங்களிடம் நடந்து கொள்வார்கள். நடந்து கொண்டால் தான் மனித இனம் உயிர் பிழைக்கும். இல்லை என்றால் பிற உயிரினங்கள் நம்மை சாப்பிட்டு விட்டு போய்விடும். அதனால் பிற உயிர்களுக்கு எதிராக ஒரு யுத்தம் நடந்துக்கிட்டே இருக்கும். அப்போ ஒரு சிங்கமோ புலியவோ நீங்கள் அடிக்கிறீங்க, வேட்டையாடுறீங்க, அவை உங்களை தாக்க வரும்போது நீங்கள் அதை கொல்றீங்க அப்படின்னா அதை நல்லா என்ன பண்ணுவீங்க? கொல்லப்பட்ட அந்த சிங்கத்தையோ புலியையோ அல்லது முதலையவோ என்ன பண்ணுவீங்க? அதை நல்லா சுட்டு ஒரு 2 நாளைக்கு ஒரு 10-25 பேர் சாப்பிடலாம். உணவு தேவை. அது ஒரு உணவு தேவை பூர்த்தி செய்யப்படுகிறது. அப்போ உணவு தேவை பூர்த்தி செஞ்ச மாதிரி இருக்குது. அதை கொல்வதால் நமக்கு என்ன? கொன்று அப்படியே போய் மண்ணில் போட்டு அடக்கம் பண்ணுறதை விட அதை சாப்பிட்ருவோம். அப்புறம் நம்ம அது எப்போதும் வந்துக்கிட்டே இருக்க போகிறதில்ல. அப்புறம் திரும்ப உணவு கட்டுப்பாட்டு போயிடணும். ஊர்கோடி அதெல்லாம் முடிவெடுக்கணும். உணவு கட்டுப்பாட்டை தளர்த்துவதும் உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிப்பதும் ஊர்கூடி முடிவெடுக்கணும். இப்பொழுது நாம் எதிர்பாராத விதமாக நமது ஊருக்குள் ஒரு மிகப்பெரிய முதலை வந்துவிட்டது. இப்போது நாம் அதை அடித்து கொண்டு விட்டோம். நம்ம ஊர் அதனால் என்ன பண்ணணும்? இந்த முதலை என்பது 50 பேருக்கு போதுமான உணவு அதில் இருக்கிறது. ஆதலால் அதை சுட்டு இன்று உணவு கட்டுப்பாட்டை தளர்த்தி விடுங்கள். அதை இன்றைக்கு நாளைக்கு சேர்த்து சாப்பிடுங்கள். அப்புறமா காலி ஆயிடுச்சுன்னா திரும்ப ஊர் கூடி முடிவெடுக்கணும். நம்ம இன்றிலிருந்து அடுத்து வருகிற 10 நாட்களுக்கு நாம் உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்க வேண்டும். இப்பொழுது முதலை சாப்பிட்டு விட்டீர்கள். இந்த மாதிரி உணவு கட்டுப்பாட்டையே ஒரே மாதிரி எல்லாமே அப்போ தான் ஈஸியாக இருக்கும். ஒரே மாதிரி கடைபிடிக்கணும் உணவு கட்டுப்பாட்டை. அப்போ தான் அந்த உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்கிறது ஈஸி. இந்த மாதிரி இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் உணவு கட்டுப்பாட்டையும் ஊர் கூடி தான் முடிவெடுப்பாங்க. உணவு கட்டுப்பாடு என்பது மனிதர்கள் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு தேவையாக இருக்கிறது. அதே நேரத்தில் மனமெனும் நோயால் பாதிக்கப்பட்ட மனிதர்கள் அந்த உணவு கட்டுப்பாட்டை மீறுவார்கள். அதற்கு ஒரு வாய்ப்பு, அனுமதி. இதுதான் மனிதர்களுடைய இயல்பு. இப்படித்தான் இருந்தால் மட்டும்தான் உணவு கட்டுப்பாட்டை ஏற்றுக்கொள்வார்கள். அவர்களை வாழ்நாள் முழுவதும் நீ மாமிசம் சாப்பிடக்கூடாது, மீன் சாப்பிடக்கூடாது, முட்டை சாப்பிடக்கூடாதுன்னு கட்டுப்படுத்தினா ஏற்றுக்கவே மாட்டான். அப்போ ஏற்றுக்கொள்ளாத போது நம்ம அந்த உணவு அந்த மனிதர்களை கட்டுப்படுத்த முடியாது. அதனால் அவர்கள் எதை ஏற்றுக்கொள்வார்களோ அந்த கட்டுப்பாட்டை அவர்களிடம் கொடுக்க வேண்டும். இதுதான் ஒரு கட்டுப்பாடு. இதை உங்களால் ஏற்றுக்கொள்ள தேவை. அதுக்கு மனிதர்கள் ஆரோக்கியமாக வாழணும். அதே நேரத்தில் விரும்பிய உணவுகளை சாப்பிடுகிற அந்த பலவீன உணர்ச்சிக்கும் மதிப்பு கொடுக்கணும். அதுக்காக விரும்பிய உணவெல்லாம் சாப்பிட்டு போனால் நோய் செத்து போயிடுவோம். அப்போ நோய் நாம் சாகவும் கூடாது. அப்போ விரும்பிய உணவுகளையும் சாப்பிடணும். அதுக்கு ஒரு 3 நாள் விரும்பிய உணவுகளை சாப்பிடு. நோய் சாகவும் கூடாது. அதுக்காக ஒரு 10 நாள் கட்டுப்பாடு.
அப்போ இதுதான் வந்து மனிதருடைய வாழ்க்கை முறை. இப்படித்தான் மனிதர்கள் கட்டுப்பாடு இருந்தால்தான் மனிதர்களால் அந்த கட்டுப்பாடுகளை ஏற்றுக்கொண்டு வாழ முடியும் இந்த பூமியில் என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடியும். இந்த வீடியோ தொடர்ந்து நிறுத்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உதவி பண்ணுங்கள், ஆதரவு கொடுங்க.